वरदं द्विरदाद्रीशं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिम् आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगतीशित्रीं वन्दे वरदवल्लभाम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् பற்பலவாரியர் நற்கலை நாடப் பரமபரங்குருவாய் நற்பொருள் ஆயிரமாயிரமாய் அருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. அனைவருக்கும் பெரியஜீயராம் மணவாள மாமுனிகள் திருநக்ஷத்திர தின நல்வாழ்த்துகள். அடியவர்க்கு மெய்யன் உரைகின்ற திருப்பதி திருவகீந்திரபுரம்ங்கிற திருப்பதி. அங்குரையும் பெருமானுக்கு தேவநாதன் என்று திருநாமம். தேவர்களுக்கெல்லாம் அவன் நாதனானா போலே ஆச்சாரியர்களுக்குள்ளே நாதர் என்ன தகுந்தவராக மணவாள மாமுனிகள் கொண்டாடப்படுகிறார். ஸ்ரீரங்கநாதன் இவருடைய பெருமேன்மையிலே ஆழங்காற்பட்டு இவருடைய வாக்வைபவத்தை மிகவும் மெச்சி கொண்டாடி அவரையே ஆச்சாரியராக வரித்தனன் என்பது நாம் அனைவரும் அறிந்திருக்கிற விஷயம். எம்பெருமானாருடைய புனரவதார பூதர் என்கிற தன்னேற்றம் மணவாள மாமுனிகளுக்கு உண்டு. வடமொழி வேதாந்தத்தை காப்பதற்காக ஓர் அவதாரம், தமிழ் மறை என்று கொண்டாடப்படுகிற திராவிட வேதாந்தம், அதனை காப்பதற்காக ஓர் அவதாரம். இப்படி ஆதிசேடன் 2 முறை பிறந்தனன் என்பது நம்மவர் கொள்கை. அதனால்தான் மணவாள மாமுனிகள் தமிழ்மறை தேசிகன் என்று போற்றப்படுகிறார். மாத்தத்த செம்பொன் மணவாள மாமுனி வந்திலனேல் ஆத்தில் கரைத்த புலியல்லவோ தமிழாரணமே என்று நம்முடைய பெரியவர்கள் எப்போதும் சொல்லுவார்கள். மணவாள மாமுனிகள் திருபவதரித்திருக்கவில்லைன்னு சொன்னால் தமிழ் ஆரணம், தமிழ் வேதம் அது யாருக்கும் பயன்படாமல் போயிருக்கும். ஆழ்வார்களுடைய அவதாரம், அந்த ஆழ்வார்களுடைய செயல்கள் இவைகள் நிறம் பெற்றது, வாழ்ந்தது மணவாள மாமுனிகளுடைய திருவவதாரத்தாலேன்னு சொன்னால் அது மிகையன்று. எம்பெருமானாருக்கும் மணவாள மாமுனிகளுக்கும் ஒரு அழகான ஒற்றுமை உண்டு. புதிதான நூல்களை இயற்றுவதற்காட்டிலும் பழைய நூல்களை ரட்சிப்பதிலும் பழைய நூல்களுக்கு உரை எழுதுவதிலும் இந்த இருவருக்குமே விருப்பம் அதிகம். இவர்களுடைய பெரும்பான்மை கிரந்தங்கள் உரை நூல்களாகவே தோன்றியிருக்கின்றனங்கிறதை நாம் இங்கே நினைவிலே கொள்ள வேண்டும். அந்த வகையிலே மணவாள மாமுனிகள் பல நூல்களுக்கு தேனினும் இனிய உரை அதனை வழங்கி இருக்கிறார், நல்கி இருக்கிறார். அதில் பெரியாழ்வார் திருமொழிக்கு மணவாள மாமுனிகள் இட்டிருக்கிற வியாக்கியானம்
அத்தியுதம் என்று கொண்டாடப்படுகிறது. 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கும் பெரியவாச்சான் பிள்ளை அவர் உரை இயற்றி இருக்கிறார், வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். ஆனால் ஏறத்தாழ பெரியாழ்வார் திருமொழியினுடைய 400 பாசுரங்களுக்கு உண்டான அவருடைய வியாக்கியானம் அந்நாளிலே கரையானுக்கு இரையாகி போயிருந்தது. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பெரியாழ்வார் திருமொழிக்கு இல்லை என்றே சொல்லலாம்படியான காலம். அதனால பெருங்கருணையோடே பெரிய ஜெயராம் மணவாள மாமுனிகள் அந்த பெரியாழ்வார் திருமொழி பாசுரங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணினார். எந்த பாசுரம் வரையிலும் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம் கிடைக்கவில்லையோ அது வரைக்கும் மட்டுமே வியாக்கியானம் சாதித்திருக்கிறார். அதுக்கு மேலே பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த வியாக்கியானம் இருக்கும் போது நாம் எதற்காக இன்னொன்று எழுதிட வேண்டும், சொல்லிட வேண்டும், தேவையில்லை அப்படின்னுட்டு எத்தனை தேவையோ அத்தனையே பேசுவது என்கிற கொள்கையோடே இருந்திருக்கிறார். பெரியாழ்வார் திருமொழி கிருஷ்ணானுபவத்திலே ஊறி திளைத்தவரான ஸ்ரீ விஷ்ணு சித்தர்னு கொண்டாடப்படுகிறவராய், பட்டர்பிரான் என்று போத்தப்படுகின்றவராய், சம்பிரதாயத்திலே பொங்கும் பரிவாலே பெரியாழ்வார் என்கிற பெயர் பெற்றவரான ஆண்டாள் நாச்சியாருடைய திருத்தமப்பனார், அவர் அருளி செய்திருக்கிற கிரந்தங்கள் திருப்பல்லாண்டும் பெரியாழ்வார் திருமொழியும் என்று அறிகிறோம். திருப்பல்லாண்டு மங்களாசாசன பிரபந்தம், வேதத்துக்கு ஓம் என்னுவது போல் இருக்கிற கிரந்தம். பெரியாழ்வார் திருமொழி கண்ணனை முற்றூட்டாக அனுபவித்து பெரியாழ்வார் பாடியிருக்கிற பிரபந்தம். கண்ணனை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய திவ்ய சேஷ்டிதங்களிலே ஊறி திளைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருப்பவர்களுக்கு பெரியாழ்வார் திருமொழி தக்க புகழ் என விளங்கி வருகிறது. இன்றைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஸ்ரீ ஜெயந்தி மகோத்சவம் கொண்டாடப்படுகிறதுன்னு சொன்னால் பெரியாழ்வார் திருமொழி சேவா காலம் இல்லாமற் போகாது. முழுக்க சேவிக்க முடியலைன்னு சொன்னாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சில திருமொழிகளை, சில பதிகங்களை சேவிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். அதுவும் முடியவில்லைனாலும் ஒன்றும் குறையில்லை. கடைசியில சாற்றுமறை பாசுரங்களையாவது அனுசந்திப்பது அப்படின்னு நானும் வழக்கம் கொண்டிருக்கிறோம். என கண்ணன்னு சொன்னால் பெரியாழ்வார் திருமொழியை கொண்டுதான் அவனை அனுபவிக்கலாகும். பெரியாழ்வார் திருமொழி இல்லைன்னு சொன்னால் அதை விட்டுட்டு நீங்கள் கண்ணனை எத்தனை அனுபவித்தாலும் அந்த அனுபவம் அனுபவமாகவே கொள்ளப்படாது. எதற்காக இதனை விண்ணப்பித்தேன்னால், பெரியாழ்வார் கண்ணன் அனுபவித்தா போலே இதுகாரும் வேறு யாரும் அனுபவித்ததில்லை என்று திண்ணமாக சொல்லலாம். அந்த பெரியாழ்வார் திருமொழிக்கு இன்னமும் சுவை கூட்டுவது விஷதமாக்ஷிகாமணிகளான மணவாள மாமுனிகளுடைய அற்புதமான வியாக்கியானம். காஞ்சி பிரதிமாதி பயங்கர வண்ணங்கராச்சாரிய சுவாமி மகாவித்வான், கீர்த்திமூர்த்தி, சகல பூர்வாச்சாரிய சமுதாயாவதாரர் என்று கொண்டாடப்படுகிறவர். மணவாள மாமுனிகள் பால் வைக்கப்பட்ட அன்பே வடிவெடுத்தது என்று சொல்லலாம்படி எழுந்தருளி இருந்தவர். தம்முடைய நூல்களினாலே இன்றைக்கும் நம்மோடு வாழ்பவர், நம்மையெல்லாம் வாழ்விப்பவர். அவர் மாமுனிகளை எப்படி கொண்டாடுகிறார்னு பாருங்கள். மாமுனிகளை சர்வஜர் என்று போற்றுகிறார். பகவானுக்கு சர்வஜன்னு பெயர். எல்லாம் தெரிந்தவன், யாவும் அறிந்தவன். அவனே இவரை ஆச்சாரியராக வரித்தான்னு சொன்னால்
அவனும் கூட ஆச்சரியப்படும்படியான மகிமை பொருந்தியவராக இவர் இருக்கிறாருங்கிறது தேறுகிறதே. அதனால தான் சர்வஜரான மணவாள மாமுனிகள் என்று தம்முடைய ஸ்ரீசைலேஷ தயாபாத்திர ஸ்தோத்திரத்திலே போற்றுகிறார். பெரியாழ்வாருக்கு கண்ணனை ரொம்ப நன்னா தெரியும். பெரியாழ்வார் திருமொழி பாடினார். கண்ணன் தான் செய்திருக்கக்கூடிய லீலைகளை, தன்னுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை கரதலாமலகமாக பெரியாழ்வாருக்கு காட்டிக் கொடுத்தான். பெரியாழ்வார் கண்ணனை அறிந்திருக்குமா போலே வியாசர சுகர் போன்றவர்கள் கூட அறிந்திருக்கவில்லைன்னு சொல்லலாம். நம்முடைய ஆழ்வார்கள் எம்பெருமானை எத்தனை தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பெருமானை தெரிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக மத்தையோர் இலர் என்றே நாம் சொல்லலாம். ஏன்னா இவர்களெல்லாம் மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள். பகவானுடைய நிர்ஹேதுகமான கிருபைக்கு இவர்களே ஆட்பட்டவர்கள், அவனாலே அருளப் பெற்றவர்கள். அப்ப கண்ணனை நன்னா தெரிஞ்சின்றிருக்கிறவர் பெரியாழ்வார். கண்ணனோட சேர்த்து அந்த பெரியாழ்வாரையும் நன்கு தெரிந்து கொண்டிருக்குமவராக மணவாள மாமுனிகள் திகழ்கிறார். அதனால தான் பெரியாழ்வார் திருமொழியினுடைய வியாக்கியானம் பெருமை பெற்றிருக்கிறதுன்னு சொல்லலாம். கண்ணனை தெரிந்திருக்க வேண்டும், அவனுடைய இயல்பை அறிந்திருக்க வேண்டும், பெரியாழ்வாரையும் தெரிந்திருக்க வேண்டும், அவருடைய ஸ்வபாவத்தை அறிந்தவராய் அவருடைய பக்தி பாரவசியத்தையை நன்கு புரிந்து கொண்டிருக்குமவராக மாமுனிகள் விளங்கி இருக்கிறார். அதனால தான் பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானம் மனம் பெற்று திகழ்கின்றதுன்னு சொல்லலாம். காஞ்சிபுரத்திலே வையங்கண்ட வைகாசி திருநாள், தேவபெருமாளுடைய பிரம்மோற்சவம். அதிலே 6ஆம் திருநாள் அன்றைய தினம் வேணுகோபால வேஷத்திலே பெருமான் வருவன். வேணுகோபாலன் சாத்துப்படி, வேணுகோபாலன் திருக்கோலம் அப்படின்னு குழலூதும் கண்ணனாக பெருமான் வந்திடுவன். அன்றைய தினம் திருமூல நன்னாளும் சேர்ந்திருக்கும். திருமூல நன்னாளுங்கிறதுக்காகவே அன்றைய தினம் உபதேச ரத்தின மாலை கோஷ்டி உண்டு. இதென்ன ஆச்சரியமான சேர்த்தி பாருங்கள். பிரம்மோற்சவத்திலே திருமூலம், அதற்கு உபதேச ரத்தின மாலை கோஷ்டி. அன்றைய தினம் பகவான் எதற்காக வேணுகோபால வேஷத்திலே வருகிறான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு முந்தின நாள் பெரியாழ்வார் திருமொழி சேவிக்கப்பட்டு சாற்றுமறை நடந்தேறி இருக்கும். 5ஆம் உற்சவம் ராத்திரி யாழிவாகனத்திலே பெருமான் புறப்பாடு கண்டருளுவான். அன்றைய தினம் பெரியாழ்வார் திருமொழி சேவிக்கப்பட்டு சாற்றுமறை செய்யப்பட்டிருக்கும். அதையே எண்ணிக்கொண்டு பள்ளி அறைக்கு, கண்ணாடி அறைக்கு பெருமான் எழுந்தருளி விடுவான். அந்த அனுபவத்தினுடைய மேலீட்டினாலே அந்த பாசுரங்களை திருச்செவி சாற்றி மகிழ்ந்ததனாலோ என்னமோ அடுத்த நாள் தன்னை கண்ணனாகவே அலங்கரித்துக் கொண்டு வேணுகோபாலனாக பகவான் வந்து நிற்பன். முத்தனைய முறுவல் செய்து முகம் காட்டி நிற்பன். அப்போது உபதேச ரத்தின மாலை கோஷ்டி, திரும்ப காலிலே கோஷ்டி. இது எதற்காகனால் மணவாள மாமுனிகளுக்கு அவன் செய்கின்ற பெரிய கௌரவம் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானத்திற்கு பகவான் பண்ணுகிற சம்பாவனை அப்படின்னு நாம் கொள்ளத்தகும். அதனால இதுகாரும் மாமுனிகளுக்கும் பெரியாழ்வார் திருமொழிக்கும் இருக்கிற தொடர்பை பார்த்தோம். அவருடைய அந்த சீரிய வியாக்கியானத்திலே அரங்கத்தரவணை பள்ளியானே என்று பெரியாழ்வார் பாடியிருக்கக்கூடிய 10 பாசுரங்கள், அந்த 10 பாசுரங்களினுடைய அனுபவமே இன்றைக்கு நம்முடைய விஷயமாக அமைய வேண்டும், பொதுபோக்குகைக்கு உடலாக அமைய வேண்டும் என்பது பெரியோர்களுடைய நியமனம். அதடியாக சில வார்த்தைகள் விண்ணப்பிக்க
திருவரங்கநாதனிடத்திலே பேரன்பு. ஏன்னா அவனுக்கு மாமனாராச்சே. மாப்பிள்ளையினிடத்திலே பேரன்பு கொண்டிருக்கிறார். ஆண்டாள் நாச்சியாருடைய கரம் பிடிக்க போமவன் அப்படிங்கிறதுனாலயோ என்னமோ அந்த பெருமாளிடத்திலே அதீதமான ஈடுபாடு. எண்ணரங்க தின்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் அப்படின்னு ஆண்டாள் பாடுகிறாள். ஸ்ரீரங்கநாதனை யாருக்குத்தான் பிடிக்காது? திருநுதலிலே குழைத்த கஸ்தூரி திலகத்தோடே பகவான் சேவை சாதிக்கிறான். திருக்கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்து அஞ்சல் என்ன கையும் கவித்த முடியும் முகமும் முறுவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின நிலைகளுமாய் இருக்கிற திருவடி நிலைகளோடே பெருமான் நமக்கு காட்சி கொடுக்கிறான். அந்நிலையிலே அவனை கண்டவர்கள் அத்தனை பேரும் நிச்சயமாக மயங்கித்தானே போவார்கள். இப்ப நமக்கெல்லாமே திருவரங்கநாதன் சொன்னால் ஒரு கணம் சொக்கி போகிறோம், மயங்கி போகிறோம். அவரை போல உண்டா அப்படின்னு உள்மனது சொல்லுகிறது. ஆழ்வாருக்கு கேட்க வேண்டுமா? பெரியாழ்வாருக்கு கேட்க வேண்டுமா? அதனால அந்த பெருமானை நன்கு அனுபவிக்க வேண்டும்னு குதூகலம் கொண்டு ஆச்சரியமாக பாடுகிறார். முதல்ல பெருமானை மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானைங்கிற பதிகத்தாலே அந்த திருமொழியினாலே அனுபவிக்கிறார். அதற்கு பிறகு மறுபடியை தம்பிக்கு வான்பணையம் வைத்து போய் வானோர் வாழங்கிற பதிகம் அந்த திருமொழியினாலே அனுபவிக்கிறார். அதற்கு மேல துப்புடையாரைங்கிற திருமொழி. அதனுடைய பிரவேசத்திலே பெரியஜீயருடைய வியாக்கியானத்தை முதலிலே பார்ப்போம். அவதாரிகை கீழ் 2 திருமொழியிலே பெரிய பெருமாளுடைய திவ்ய வைபவத்தையும் பெரிய கோயிலான திருவரங்கன் திருப்பதியினுடைய வைபவத்தையும் பெரிய அபினிவேசத்தோடே பேசி அனுபவித்து பிரீத்தரானார். பகவானுக்கே பெரிய பெருமாள்னு பேரு. எல்லார காட்டிலும் அவர் தானே பெரியவராக இருக்கிறார். பெரியவனாக பெருமான் திகழ்கிறான். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பெரிய கோயில்னு அந்த திருவரங்கத்தை கொண்டாடுகிறோம். அங்க எல்லாமே பெருசு. பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், பெரிய அவசரம், பெரிய திருமடைப்பள்ளி, பெரிய கருடன், சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி எல்லாமே பெருசு. பெருத்த திருவீதிகள். அப்ப பெரிய பெருமாளுடைய திவ்ய வைபவம்ங்கிறது அதுவும் பெரியதாகத்தானே இருக்கும். அந்த பெரிய வைபவத்தையும் பெரிய கோயிலான திருவரங்கன் திருப்பதியினுடைய வைபவத்தையும் ஸ்ரீரங்கத்தினுடைய வைபவம்ங்கிறதை நாம் சொல்லி முடித்து விடத்தான் முடியுமா? ஸ்ரீரங்க மகாத்மியத்திலே ஒரு அழகான ஸ்லோகம். பொருளை மட்டும் விண்ணப்பம் பண்ணுகிறேன். திருவரங்கத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு ஒருத்தன் நினைத்தான்னு சொன்னால் அவனுக்கே முக்தி நிச்சயமாக உண்டாம். திருவரங்கத்திலேயே இருப்பவர்களை பற்றி சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு அங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லப்படுகிறது. போகணும்னு நினைச்சவனுக்கே முக்தி. இப்ப நான் கேட்டேன், அங்கேயே இருக்கிறவாளுக்கு உண்டான்னு கேட்டேன். இந்த கேள்வியே கொஞ்சம் பைத்தியகாரத்தனமாகத்தானே தெரிகிறது. திருவரங்கன் திருப்பதிக்கு போக வேண்டும்னு எண்ணினாலே முக்தின்னு சொன்ன பிற்பாடு அங்கேயே இருக்கிறவர்கள் அவர்கள் ஏற்கனவே முக்தி பெற்றவர்களோடு ஒக்க கருதத்தக்கவர்கள் அப்படின்னு தானே தேரும். அத்தனை ஏத்தம் திருவரங்கன் திருப்பதிக்கு. அந்த திருவரங்கன் திருப்பதியினுடைய வைபவத்தையும் அனுபவிக்க வேண்டும்னால் அதற்கு இருக்கிற அந்த அபினிவேசம் எப்படி இருக்க வேண்டும்? அதைத்தான் மாமனிகள் சாதிக்கிறார். பெரிய அபினிவேசத்தோடே, கோயில் பெரிய கோயில், பெருமாள் பெரிய பெருமாள், இவருக்கு இருக்கிற ஆசை எப்படி இருக்கிறதுனால் அதுவும் பெருத்த ஆசையாக இருக்கிறது. அந்த ஆசையோடே பேசி அனுபவித்து பிரீத்தரானார், ஆனந்தித்தார். தன்னடியார் இத்தியாதியில் சொன்னபடியே புருஷகாரபூதையான பிராட்டி தானே சிதகுரைக்கிலும் அவளோடே மறுதலைத்து ஆசிரித ரக்ஷணம் பண்ணும் வாத்சல்யாதிசய யுக்தராய் பகவானை எண்ணி பார்க்கிறார். தாயாரே குத்தம் சொன்னாலும் சரி பொறுத்து கொள்ள மாட்டார் பகவான். பக்தர்களுக்காக வாதிடுவர். இப்ப தாயார் குத்தம் சொல்ல போறாளான்னா நிச்சயமாக சொல்ல மாட்டாள். ஒருவேளை சொல்லுகிறாள்னா என்ன அர்த்தம்னால் இவர் திருவுள்ளத்தை சோதிக்கைக்காக பக்தர்களிடத்திலே எம்பெருமான் எப்படி நடந்து கொள்ளுகிறான்ங்கிறத பார்க்கறதுக்காக, பரிசோதிப்பதற்காக
தாயார் என்ன பண்ணுவலாம்? இதோ பார், என்னமோ எப்போதும் பக்தன் பக்தன்னு குலாவி கொண்டிருப்பாயே, என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் என்று பார் அப்படின்னு நாம பண்ணுகிற பிழைகளை காட்டிடுவள். அப்ப பகவான் என்ன சொல்ல போறாங்கிற எதிர்பார்ப்பு தாயாருக்கு. பகவான் சொல்லுவராம், என்னுடைய அடியவன் ஒருபோதும் பிழை செய்ய மாட்டான். செய்தான் என்று சொன்னாலும் ஏதோ ஒன்று செய்தான் நல்லதே செய்தான் அப்படிங்கிற அளவுக்கு கரைபுரண்டோடும் வாத்சல்யம் பெருமானுக்கு. அந்த வாத்சல்யாதிசய யுக்தராய் அதை எண்ணிக்கொண்டிருக்கிறார். அந்த வாத்சல்யத்திலே தம்மை தொலைத்திருக்கிறார் ஆழ்வார். அதற்கு மேலே இருளகற்றும் எரிகதிரோன் மண்டலத்தூடேற்றி இத்தியாதிப்படியே அனன்ய பிரயோஜனராய், வேற எதையும் பெருமானிடத்திலே எதிர்பார்க்காதவராய், அவனையே ஆசைப்படுகிறவராய், திருவடிகளை ஆசிரயித்தவர்களை அர்ச்சிராதி மார்க்கத்தாலே அபுனராவிருத்தி லட்சணமான பரமபதத்திலே கொடு போய் பகவான் என்ன பண்ணுகிறார்? அனன்ய பிரயோஜனர்களாக இருக்கிறவர்கள், தன்னையன்றி பிரிதொன்று அறியாதவர்களாக இருக்கிறவர்களுக்கு தன்னையே நல்கும் திருவாளன் அப்படின்னு தான் அவனை சொல்ல வேண்டும். அந்த பெருமான் என்ன பண்ணுகிறார்? நம்மை அர்ச்சிராதி மார்க்கத்தாலே, அர்ச்சிராதி மார்க்கம், மார்க்கம் வழி, அர்ச்சிராதி கத்தின்னு சொல்லுவார்கள். அதுபோல பல கதிகள் உண்டு. தூமாதி கத்தின்னு சொல்லுகிறோம், யாமிய கத்தின்னு சொல்லுகிறோம், கர்ப்பகத்தின்னு சொல்லுவார்கள். இதுல இந்த அர்ச்சிராதி கதி என்பது அதன் வழியாக ஜீவாத்மா போகிறான்னு சொன்னால் நிச்சயமாக வைகுண்டத்தை அடைந்து விடுகிறான். அந்த வைகுண்டத்தை கிட்டி அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அப்ப அபுனராவிருத்தி லட்சணமான அங்க போனோம்னா என்னன்னா திரும்ப வருதல்ங்கிறது கிடையாது. அங்கே போனால் போனதுதான். இந்த சுவாமி இப்படியா, ரொம்ப கஷ்டமாச்சேன்னா யாரும் அப்படி சொல்ல மாட்டார்கள். அங்கே போனவர்களுக்கு இங்கே திரும்ப வர வேண்டும்ங்கிற எண்ணமே ஏற்படாது. மாண்டு பிறக்கும் துயர் போய் வைகுந்தம் புக்கவர்கள் அப்படின்னு அங்க போனவர்களை பத்தி சொல்லுவார்கள். திரும்ப திரும்ப பிறத்தல் இறத்தல் இந்த துன்பமே அவர்களுக்கு கிடையாது. சௌக்கியமாக இருப்பார்கள், அங்கேயே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் பரமபதத்திற்கு போய் பெருமானுக்கு அடிமை செய்கிறார்கள். அதைத்தான் சொல்றார் மாமுனிகள். பரமபதத்திலே கொடு போய் அருள் கொடுத்திட்டு அடிமை கொள்ளும் ஸ்வபாவரான பெரிய பெருமாளுடைய திவ்ய குணத்தை அனுசந்தித்தவர் ஆகையாலே அவர்க்கும் திருந்தின சேத்தனரை இங்கு நின்றும் கொடுபோய் அடிமை கொள்ளுகை திருவுள்ளமாகையாலே. பகவான் என்ன பண்ணுவார்னு சொன்னால் அங்கே போனவர்களுக்கு கைங்கரியத்தை கொடுப்பர். அந்த கைங்கரியத்தை கொடுத்து அவர்கள் பண்ணுகிற அந்த கைங்கரியத்தினாலே பகவான் மகிழ்ச்சி அடைவர். அதை எண்ணி பார்க்கிறார் ஆழ்வார். பெருமானுடைய சுவாவத்தை நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கார். பகவானுக்கு என்ன ஆசை தெரியுமா? திருந்தின சேத்தனரை இங்கு நின்றும் கொடு போய் அடிமை கொள்ளுகை திருவுள்ளம். இங்கிருந்து அழைத்து கொண்டு போக வேண்டும். அவர்களை அழைத்து கொண்டு போய் வைகுண்டத்துல கைங்கரியம் கொடுக்க வேண்டும். இதுதான் பெருமானுடைய திருவுள்ளம். மேலே சாதிக்கிறார், நாம் இனி அங்கே போய் அடிமை செய்ய வேணும் என்னும் அபேட்சை பிறந்து, ஆசை பிறந்திருக்கிறது. பரமபதத்திற்கு போக வேண்டும், அடிமை செய்ய வேண்டும். அதுக்கு தேக சம்பந்தமற்று போக வேண்டும்படியை அனுசந்தித்து, இந்த உடம்போட போறேன்னா முடியுமா? இத்துடன் கொண்டேகான்னுட்டு ஆழ்வார் விஷயத்துல வேண்டுமானால் அவர் அப்படியே திருமேனியோட அழைத்து கொண்டு போகிறேன் என்ன திருமாலிருஞ்சோலை கள் அழகர் சுந்தர தோளுடையான் அவர் ஆசைப்பட்டிருக்கலாம். நம்மையெல்லாம் அப்படி அழைத்து கொண்டு போகிறேன்னு சொல்லுவரா? அவர் நிச்சயமாக சொல்ல மாட்டார். இந்த உடம்போட போகிறதுங்கிறது ஆகாததொன்று. வைகுண்டத்துக்கு இந்த உடலோட போவதென்பது முடியாது. அதனால தேக சம்பந்தமற்று போக வேண்டும்படியை அனுசந்தித்து இந்த பிரசங்கத்திலே ஷரீர விஸ்லேஷ சமயத்தில் சம்சாரிகளானவர்களுக்கெல்லாம் யமபட்டரால் வரும் நலிவை நினைத்து இந்த உடம்பை விட்டுட்டு தான் அங்கே போக வேண்டும். அப்பதான் சிந்தித்து பார்க்கிறார், இந்த உடம்பு கடைசி காலத்திலே எத்தனை எத்தனை சிரமப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறார். யமபட்டர்கள் நாம பண்ணியிருக்கக்கூடிய பாப புண்ணியங்களை எல்லாம் கணக்கு பார்த்து, புண்ணியங்கள் பெரிதாக தேராது, பாபங்கள் நிச்சயமாக தேரும். எத்தனை காலமாக ஜென்ம பரம்பரைகளிலே சேமித்து வைத்திருக்கிற சேகரித்து வைத்திருக்கிற பாபங்கள் கர்மங்கள். அப்ப யமபட்டர்கள் வருவர்கள். அவர்கள் நம்மை வலிய பிடித்து இழுத்து கொண்டு போய் யாத்தனா சரீரம் கொடுத்து நரகத்திலே நரகானுபவம் சித்திக்கும். கேட்கறச்சேவே பயமா இருக்கும் இல்லையோ? ஐயோ அதெல்லாம் வேற படணுமா அப்படின்னால், படணும்னு இருந்தா பட்டுத்தானே ஆக வேண்டும்.
அதை எண்ணினால் ஒரு பயம் ஏற்படுகிறதோ இல்லையோ, ஏற்பட வேண்டும். அப்பதான் ஆழ்வார் நினைக்கிறார், அந்த மாதிரி அதாவது யமபட்டர்கள் வந்து அழைத்து கொண்டு போய் நமக்கு சிரமங்கள் ஏற்பட்டதென்றால் என்ன செய்வது அப்படின்னு அந்த நலிவை நினைக்கிறார். அது நமக்கு வாராதொழியும் போது சர்வேஸ்வரனானவனே போக்கி தந்தருள வேண்டும் என்று அத்தியவசித்து சிந்தித்து பார்த்தார் ஆழ்வார். இப்ப அந்த துன்பத்தை நாமே துடைத்துக் கொள்ள முடியுமா? யமபட்டர்களாலே வரும் நலிவை நாம் தொலைத்து விட முடியுமான்னு பார்த்தார். நம்மாலே முடியாது, அது பகவானால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு புரிந்து கொண்டார். அது அவனால் மட்டும்தான் முடியும் என்று தெரிந்து கொண்டார். அந்த அத்தியவசாயம், அதுக்கு மேலே அது தன்னை ஏற்கவே அவன் திருவடிகளிலே விழுந்து அர்த்தித்து செய்வித்துக் கொள்வோம் என்று ஒருப்பட்டு, கடைசி காலத்திலே யமபட்டர்களாலே எந்த கட்டமும் வந்துவிடக்கூடாது, அந்த பிரார்த்தனையை பகவானிடத்திலே செய்வோம் அப்படின்னு தீர்மானித்துக் கொண்டு சரமதசையில், சரமதசைனா கடைசி காலத்திலே கர்மானுகுணமாக யமபட்டர் வந்து என்னை நலியும் போது அந்த கிளேசத்தாலே தேவரீருடைய திருவடிகளை ஒருபடியாலும் நினைக்கவும் ஒன்று சொல்லவும் க்ஷமனல்லேன். ஆமா, நான் நன்னா இருக்கிறச்சேவே தேவரீரை எண்ணுவதில்லை. நம்ம நிலைமை எடுத்துப்போமே, நிறைய பேர் சொல்லுவா அல்ல வயதான காலத்திலே பக்தியை செய்து கொள்ளலாம். இப்ப என்ன கிழடாட்டம் கிழங்கட்டாட்டம், இப்ப போய் பக்தி எல்லாம் பண்றதாவது, கோயில் கோயிலாக போவதாவது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சுவாமி. எங்க போக போகிறோம், நாம் எங்கே போக போகிறோம், பகவான் எங்கே போக போகிறார், எல்லாம் 65-70 வயசுக்கு எல்லாம் ஓய்ந்த பிற்பாடு அப்பா அவரே கத்தின்னு இருந்துட்டா போறாதா? இப்போ போதும் தான், அதுக்கு 70-75 வயசு வரைக்கும் இருக்க வேண்டுமே. இப்ப அது நிச்சயமானதொன்றாகவா இருக்கிறது? அதுவும் இப்போ 1.5-2 வருஷத்துல நன்னாவே பார்த்துட்டோம். இங்க எதுவுமே நிலை இல்லைங்கிறது ரொம்ப நன்னா புரிஞ்சு போச்சு நமக்கு. அதனால ஜாகிரதையாகத்தான் இருக்கிறோம், ஜாகிரதையாகத்தான் இருக்க வேண்டும். அதனால எப்போது ஏது நேருங்கிறதை அறிந்தவர்கள் ஒருவரும் இல்லை. எப்போதும் பக்தி செய்ய வேண்டும், அதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம். பெருமானிடத்திலே பேரன்போடே இருக்க வேண்டும், அதற்காகத்தான் இந்த உத்தம பிறவியே தரப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நினைவிலே கொள்ளுங்கோள். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். கடைசி காலத்திலே பகவானை சிந்திக்க முடியுமானால் அப்படி சிந்தித்து விடுவோம்னு சொல்ல முடியாதே, சிந்தித்தா நன்னாத்தான் இருக்கும். ஆழ்வாரே பாடுறார், சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லுன்னு சுத்தம் இருக்கும். கூடி இருக்கிறவர்கள் எல்லாம் எங்கெங்கே என்னென்ன பணம் காசெல்லாம் வைத்திருக்கிறாய், எங்கெங்கே என்னென்ன நிலப்புலன்களை எல்லாம் வாங்கி போட்டிருக்கிறாய், இதெல்லாம் சொல்லு அப்படின்னு பெத்த பிள்ளைகள் முதற்கொண்டு உடன் பிறந்தவர்கள், தாய் தந்தையர் எல்லாரும் நின்றுட்டு இருப்பா. நாமே பெருமான் திருநாமத்தை சொல்ல வேண்டும் என்னாலும் சொல்ல விட மாட்டார்கள். அப்படித்தானே நடக்கும், அந்த மாதிரிதான் நடக்கும். அப்போ பெருமான் திருநாமத்தை சொல்லுவது என்பது நம் வசத்திலே இருப்பதொன்றன்று, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலே பெருமான் தான் அவனை நினைக்கும்படியாக நம்மை செய்ய வேண்டும் அப்படின்னு தீர்மானித்து கொண்டு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அந்த சமயத்திலே சொல்ல மாட்டேன், சொல்லுவேனா என்று தெரியாது, சொல்ல மாட்டேன் என்றே கொள்ளலாம். இப்போதே சொல்லுகிறேன். ஆன பின்பு அக்காலத்தில் அவர்கள் என்னை நலியாதபடி தேவரீர் ரட்சித்தருள வேண்டும். கடைசி காலத்திலே யமபட்டர்கள் வந்து என்னை தொந்தரவு செய்யக்கூடாது, தேவரீர் தான் ரட்சித்தருள வேண்டும் என்று பெரிய பெருமாள் திருவடிகளிலே சரணம் புக்கு விண்ணப்பம் செய்து சொல்லுகிறார், செல்லுகிறார். இத்திருமொழியில், இந்த திருமொழியினுடைய பிரவேசம் பாருங்கள், இதனுடைய பிரமேயம் என்னன்னு காட்டுகிறார். என்னதுக்காக ஆழ்வார் இந்த பதிகத்தை பாடுகிறார்னால், கடைசி காலத்திலே கஷ்டம் ஏற்படுகிறது, யமபட்டர்கள் வருகிறார்கள்னால் அவர்கள் வந்து நமக்கு எந்த சிரமத்தையும் தந்துவிடக் கூடாது, நீதான் ரட்சித்தருள வேண்டும், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். இதுதான் இருந்தபடியன் நகலு பாகவதா யம விஷயம் கச்சந்தி. ஒரு கேள்வி, ஒரு ஆக்ஷேபம் எழுகிறது. சாஸ்திரம் ஸ்ருதி சொல்லுகிறது, பாகவதர்கள் விஷயத்திலே யமனோ யமனுடைய தூதுவர்களோ ஒரு நாளும் தலையிடுவதில்லை, பாகவதர்களுடைய வம்பிற்கே அவர்கள் வருவதில்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கே. வேண்டாமை நமன் தமர் என் தமரை வினவப் பெறுவார் அலர் என்கிற பகவதுக்தியாலும் பெரிய திருமொழியிலிருந்து மேற்கோள் காட்டுகிறார் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். பகவானே என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்கார், என்னுடைய அடியவர்களிடத்திலே நமன் தமர்கள், நமனாகட்டும், நமன்னா யமன், நமன் தமர் அந்த யமனுடைய தூதுவர்களாகட்டும், அவர்கள் ஒருபோதும் நிச்சயமாக எந்த விதமான கேள்வியையும் என் அடியவர்களிடத்திலே கேட்க மாட்டார்கள், கேட்கவும் முடியாது, கேட்கவும் கூடாது அப்படின்னு பகவானும் சொல்லியிருக்கார். உன் தமர்க்கென்னும் நமன் தமர் கள்ளறு போல்
அப்படின்னு திருமங்கை ஆழ்வாரே பாடியிருக்கார். பெருமானுடைய அடியவர்களுக்கு நமந்தவர்கள் கள்ளர்களை போல மறைந்து மறைந்துதான் போவர்கள், கண்ணிலேயே படமாட்டார்கள். உலகமெல்லாம் யமனையும் யமபட்டர்களையும் பார்த்தால் பயப்படுகின்றார்கள். ஆனா யமனுக்கும் யமபட்டர்களுக்கும் ஆரை கண்டால் பயம்னால் ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் பயம், ஸ்ரீ வைஷ்ணவர்களை பார்த்தால் பயம். அதனால கள்ளர்களை போல கண்ணிலே படாமல் இவர்கள் கண்களுக்கு புலனாகாமல் அவர்கள் சுற்றுவர்களாம். அதையும் பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானத்திலே திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தை கொண்டு மாமுனிகள் இங்கே முதலித்து அருளுகிறார். பரிஹர மதுசூதன பிரபன்னானு ஸ்ரீவிஷ்ணு புராணத்திலிருந்து பிரமாணம் காட்டுகிறார். ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய பாசஹஸ்தம் வததி யமக்கிலத்தஸ்ய கரணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னானு பிரபுரகம் அந்யன்றினாம் ந வைஷ்ணவானாம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். திருப்பாவை 4ஆம் பாட்டு ஆழிமழை கண்ணாங்கிற பாசுரத்திலே அதனுடைய வியாக்கியானத்திலே இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டு நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அனுபவிப்பது வழக்கத்திலே இருக்கிறது. திறம்பேன்மின் கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய்ப்போதுமின்களென்னான் நமனும் தன் தூதுவரை கூவிச் செவிக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை அப்படியே மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார் திருமழி செப்பிரான். ரொம்ப ஆச்சரியமா கொடுத்திருக்கார். இப்ப அர்த்தத்தை சொல்றேன். தன்னுடைய தூதுவர்களை அழைக்கிறான் யமன். அவர்களை பார்த்து சொல்லுகிறான், கர்மானுகுணமாக எவ்வவர்களை பற்றி நலிய வேண்டுமோ அவர்களிடத்திலே நீங்கள் செல்லுவதற்கு எந்த தடையும் இல்லை. தீயவர்கள், நிரம்ப தீவினைகளை செய்தவர்கள், நரகத்திற்கு வருவதற்கு தகுதி படைத்தவர்கள். எப்படி இருக்கு பாருங்க, அது கூட தகுதி உண்டு, அதிகாரம் உண்டு. நிறைய பாபங்களை செய்து வைத்திருக்கிறோம்னால் அதுதான் தகுதி, நரகத்திற்கு வந்து விடலாம். அன்னவர்களிடத்திலே நீங்கள் செல்லுவதிலே எந்த குறையும் இல்லை. ஆனால் தப்பித் தவறி கூட நீங்கள் பெருமானுடைய அடியவர்களிடத்திலே சென்று விடாதீர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், ஏது செய்தார்கள்ங்கிறதையெல்லாம் ஆராய்வதற்கு நமக்கு நிச்சயமாக சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கார். இது யமன் தன்னுடைய தூதுவர்களுக்கு செய்திருக்கிற உபதேசம். அதைத்தான் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளுகிறார் மணவாள மாமுனிகள். மேல சாதிக்கிறார். அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே பாகவதரானவர்களுக்கு யமவசியத்தை வரக்கூடாதென்னுமிடம் பிரசித்தமாயிருக்க. இப்ப இதனாலெல்லாம் என்ன தேறுகிறதுனால், இப்போ கீழே ஒரு சாஸ்திர வாக்கியம் பார்த்தோமா, அதுக்கு மேலே திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களில் இருந்து 2 பிரமாணங்கள் காட்டப்பட்டனவா. இப்ப அதுக்கு மேலே ஸ்ரீவிஷ்ணு புராணத்திலே யமன் தன்னுடைய தூதுவர்களுக்கு சொல்லி இருக்கிற செய்தி அதுவும் உணர்த்தப்பட்டது. இப்ப நமக்கு என்ன கிடைக்கிறது எதனால என்னால், இந்த பயம் அப்ப பாகவதர்களுக்கு தேவையே இல்லையே. பெரியாழ்வாருக்கு இப்ப என்னதுக்கு பயம்? கடைசி காலத்திலே ஏது நேருமோ என்ன நேருமோ, யமபட்டர்கள் வந்து நலிவார்களோ, இந்த பயம்லாம் அவருக்கு வேண்டவே வேண்டாமே. ஒரு சாதாரணமா இருக்கிற ஒரு பாகவதர் விஷயத்திலே கூட யமபட்டர்கள் ஏதும் செய்ய முடியாதுன்னு தேறுகின்ற போது பரம பாகவதோத்தமரான பெரியாழ்வார் அவரை போய் யாராவது யமபட்டர்கள் வந்து நலிந்து விடத்தான் முடியுமா? இந்த கவலையெல்லாம் இப்ப அவருக்கு ஏற்படவே போவதில்லை. இதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. இந்த தீவனைகள் அவருக்கு நிச்சயமாக நடைபெறப் போவதில்லை. அப்ப கவலை மட்டும் என்னத்துக்கு, எதுக்காக இப்ப பாடிட்டு இருக்காரப்போ என்று கேள்வி வருகிறது. அதற்குத்தான் மேலே சமாதானம் அருளி செய்கிறார். சரமதசையிலே யமபட்டர் வந்து நலிவர்கள் என்று பயப்பட்டு திருவடிகளிலே சரணம் புகுந்து அத்தசையிலே என்னை ரட்சித்தருள வேண்டும் என்று இவர் அர்த்திக்கிறவிது கீழ்ச்சொன்ன வச்சனங்களோடு விருத்தமன்றோ வெண்ணில். இப்ப கீழே பார்த்திருக்கிற இந்த வச்சனங்களோட பிரமாணங்களோட பார்த்தோம்னு சொன்னால் இப்ப இவர் பயப்படுறதுங்கிறது விருத்தமாக இருக்கிறது. சேராச்சேர்த்தின்னு சொல்றோமே, அந்த மாதிரி ஒன்றும் பொருந்தவே மாட்டேங்கிறதே, பொருத்தமுடையதாக இல்லை அப்படின்னு தோன்றுகிறதே. அதற்கு மேலே ஆழ்வார்கள் தாங்கள் மயர்வர மதிநலம் அருளப் பெற்று அவனை உள்ளபடி அறிந்து அனுபவியா நிற்கச் செய்தே ஓரோ தசைகளிலே வந்தவாறே அனாதிகாலம் சம்சரண ஹேதுவாய் கொண்டு போந்த கர்மபலத்தையும் அந்த கர்மானுகுணமாகவே நிர்வகித்துக் கொண்டு போந்தவனாய் பந்த மோக்ஷோபய நிர்வாகனாயிருக்கிற பந்த மோக்ஷோ உபய நிர்வாகனாயிருக்கிற ஈஸ்வரனுடைய சுவாதந்திரிய பலத்தையும் அனுசந்தித்து நிரங்குஷ ஸ்வதந்திரனானவன் இன்னம் நம்மை சம்சரிப்பிக்கில் செய்வதன் என்று. எல்லாம் வாஸ்தவம் தான். ஆழ்வார் விஷயத்திலே யமபட்டர்களாலே அவருக்கு ஏதாவது நலிவு ஏற்பட போகிறதானால் நிச்சயமாக இல்லை. பின்பு ஏன் பயப்படுகிறார் அப்படின்னால், பகவான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கார். அவர் எப்படிப்பட்டவர்? சுவாதந்திரியமுடையவராக இருக்கிறார், பந்தமோக்ஷோபய நிர்வாகனாக இருக்கிறார். நம்முடைய செய்வினைகளுக்கு சேர நம்ம இங்கேயே வைப்பதுனாலும் அவராலே வைத்து விட முடியும். நம்ம கொண்டு போய் மோட்சத்திலே வைக்க வேண்டும்னாலும் அவர் வைத்து விட முடியும். ஒரு ததிபாண்டனுடைய பானைக்கு மோட்சம் கொடுத்தாருன்னு பார்க்கிறோம் இல்லையோ?
அந்த பானை என்ன செய்தது? பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் பாடுறார், அந்த பானையால வாய் திறந்து பாடத்தான் முடியுமா? இல்ல பாடுறதுக்கு வாய் தான் இருக்கா? இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பாடுன்னு கூட சொல்ல முடியாது. கை கூப்பியதான்னா, கை இருந்தா தானே கூப்புறதுக்கு. இப்போ இனிமேல் கூப்புவதற்கும் விறகில்லை, வழி இல்லை, ஏன்னா கைகளே கிடையாது. ஆனா அதுக்கு மோட்சம் கொடுத்துருக்காரு பாருங்க. எப்படி கொடுத்தாருன்னா, அவரை பார்த்து கேட்கலாம், இது அங்க போனா தானே கேட்கலாம். வைகுண்டத்துக்கு போனோம்னால் இந்த கேள்வியை நீங்கள் நிச்சயமாக வைத்துக் கொள்ளுங்கோள், தயாரா வச்சுக்கோங்கோ. துண்டு சீட்டுல கூட எழுதி வச்சுட்டே புறப்படலாம். அங்க போய் அவரை கேட்க வேண்டும். இது எப்படி? இது இந்த பானைக்கு மோட்சம் கொடுத்தாயே எப்படி? நான் என் இஷ்டம் நுடுவார். இப்போ பதிலையும் இங்கேயே நாம பார்த்துடலாம். என் இஷ்டம் தரணும்னு தோணித்து கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். அவர் இஷ்டம்னு ஆகிறது இல்லையோ? அப்ப அவர் இஷ்டம்னு சொன்னாலே எதையும் செய்வதற்கு சக்தி உள்ளவர், எதையும் அவர் செய்யலாம். யாரும் கேள்வியே கேட்க முடியாது. இப்போ அப்போ ஒரு பயம் ஏற்படுகிறது. அப்ப இங்கேயே வச்சுட்டார்னா என்ன பண்றது? இந்த சம்சாரத்திலேயே எப்போதும் நம்மை வைத்து விட்டார்னு சொன்னால் செய்வதன் என்ன? மக்கள் தோத்த குழி தோத்து விப்பாய் கொல் என்னும் இன்னும் ஆத்தங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன். வைத்த சிந்தை வாங்குவித்து நீங்குவிக்க நீ இன்னம் மெய்த்தன் வல்லை ஆதலால் அறிந்தனன் நின் மாயமே உய்த்து நின் மயக்கினில் மயக்கல் என்னை மாயனே அப்படிங்கிற பாசுரங்களை எல்லாம் இந்த இடத்துல காட்டுறார். என்றும் அவனை குறித்து விண்ணப்பம் செய்யும் பிரகாரத்திலே. என்ன இப்ப புதுசா பெரியாழ்வார் பண்றாரா? எல்லா ஆழ்வார்களும் பண்றதுதானே. இந்த மாதிரி ஆழ்வார்கள் பலரும் பிரார்த்தித்திருக்கிறார்கள். அவனை குறித்து விண்ணப்பம் செய்யும் பிரகாரத்திலே இவரும் ஈஸ்வர சுவாதந்திரியத்தையும், ஈஸ்வரனாகிற எம்பெருமான் அவனுடைய சுதந்திர தன்மையையும் அனாதிகாலம் அவன் திருவடிகளை கிட்டாதபடி அகலவடித்த கர்மபலத்தையும் அனுசந்தித்து எத்தனை காலம் அவனிடமிருந்து நாம் பிரிந்தே இருந்திருக்கிறோம், எத்தனை ஜென்ம பரம்பரைகள் அவனை விட்டு அகன்றே இருந்திருக்கிறோம். அதெல்லாம் நினைத்து பார்க்கிற போது ஐயோ இந்த ஜென்மமும் அப்படியே வீணாகி போய்விட போகிறதேங்கிற அச்ச மேலீட்டாலே விருதைவ பவதோ யாதா பூயசி ஜென்ம சந்ததி தஸ்யாம் அந்யதமம் ஜென்ம சஞ்சிந்திய சரணம் விரஜன்னு சொல்லுவார்கள். தேவலருங்கிற மகரிஷி உபதேசிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான உபதேசம். இந்த பராசர பட்டரும் ஒரு பெரியவருக்கு சொன்னார்னு ஐதிஹ்யங்களிலே பார்க்கிறோம். இந்த அழகான பிரமாணம், அழகான சான்று. நிச்சயமாக நாம் அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரியவர் போய் பராசர பட்டரை போய் கேட்டார், இந்த ஆத்மாவுக்கு ஹிதம் சொல்ல வேண்டும், நமக்கு ஏதேனும் நன்மை அருளி செய்ய வேண்டும்னு கேட்டார். அப்ப பட்டருக்கு இந்த பிரமாணம் நினைவிற்கு வந்தது. அதை சொல்லிட்டு அவர் சொல்றார், பார்த்து நடந்துக்கோ அப்படிங்கிறார். இப்ப அர்த்தத்தை பார்த்து விடுவோம். எத்தனையோ ஜென்மங்களை நாம பார்த்து விட்டோம். எத்தனையோ ஜென்மங்களை பார்த்து பல ஜென்மங்களிலே உழன்று கடைசியா இந்த மனித பிறவிங்கிறது நமக்கு வாய்த்திருக்கிறது. இங்கெல்லாம் வடதேசங்கள்ல எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். 84 லட்சம் வகை யோனிகள் அப்படிங்கிறார். அந்த 84 லட்சம் வகை பிறப்புகள் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அப்பா, அப்போ 84 லட்சம் தடவை நான் பிறந்திருக்கேன்னால் அது குறைவு. இப்போ ஒரு பிறவில எத்தனை தடவை பிறந்தோங்கிறதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. நிச்சயமா 84 லட்சம் யோனிகள் அதை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதுலேயே ஒன்னொன்னுத்துக்குள்ள எத்தனை தடவை பிறந்திருக்கிறோங்கிறது நமக்கு தெரியாது. எத்தனை ஜென்மங்கள் ஆடா இருந்தோம், எத்தனை ஜென்மங்கள் மாடா இருந்தோம், எத்தனை ஜென்மங்கள் பாம்பாக இருந்தோம், எத்தனை ஜென்மங்கள் புழுவாக இருந்தோம், பட்டாம்பூச்சியா இருந்தோம், இதெல்லாம் தெரியாது. அப்ப பாத்துக்கோங்க, அதிலே ஒன்று இந்த மனித பிறவி நமக்கு வாய்த்திருக்கிறது. இப்ப அர்த்தம் இன்னும் நல்லா கேட்டுக்கோங்க. அப்படி கிடைக்க வரிதான இந்த மனித பிறவி, மானிட பிறவி அந்தோ மதிக்கிலர் கொள்கைன்னு பாடினார் இல்லையோ திருமங்கை ஆழ்வார். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு பாடியிருக்காள் இல்லையோ. அப்ப இது கிடைச்சிருக்கு, இத்தையும் வீணடிச்சுடாதே. இது கிடைத்திருக்கிறதுனால் ஏதோ பெரிய பாக்கியம் பண்ணி இருக்கிறோம். பகவான் எத்தனை கிருபாளுவாக இருந்தால் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருப்பார், புலன்களை கொடுத்திருக்கார். அவர் செய்திருக்கக்கூடிய இந்த நன்மை அதை நினைவிலே கொண்டு நம்முடைய ஆன்ம நன்மைக்கு உடலாக இதனை பயன்படுத்த வேண்டும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் பராசர பட்டர் உபதேசித்திருக்கிறார். அப்ப நன்னா தெரிஞ்சுக்கோங்க, ஈஸ்வர சுவாதந்திரியத்தையும் அனாதிகாலம் அவன் திருவடிகளை கிட்டாதபடி அகலவடித்த கர்மபலத்தையும் அனுசந்தித்து சுவதந்திரனானவன் நம்முடைய கர்மானுகுணமாக விட்டு உபேட்சித்திருக்குமாகில் முன்பு போலே யமபட்டரால் வரும் நலிவு நமக்கு வரில் செய்வதென் என்று அஞ்சி அவர் ரட்சிச்சுட்டார்னா தேவலே, இல்லைன்னா நாம செய்திருக்கக்கூடிய கர்மங்கள் அதற்குண்டான பலன்களை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும். அதை எண்ணினாலே பயமாக இருக்கிறதே அப்படின்னு அஞ்சி அவன் திருவடிகளிலே சரணம் புகுந்து, அந்த பய வந்துடுத்துனாலே அவர் திருவடிகளிலே போய் விழுந்து விடுகிறோம். சரணம் புகுந்து அத்தசையில் என்னை ரட்சித்திருள வேண்டும் என்று அர்த்திக்கிறார்.
அந்த வேளையிலே நீதான் காப்பாற்ற வேண்டும்னு வேண்டுகிறார். ஆகையால் இந்த பயமும் பிரார்த்தனையும் இவருடைய அதிசங்கா மூலமான கலக்கமடியாக வந்ததாகையாலே கீழ்ச்சொன்ன வச்சனங்களோடு விரோதமில்லை. இப்ப கீழே இத்தனை பிரமாணங்களை பார்த்துட்டு பாகவதர்களுக்கு யமபட்டர்களாலே எந்த விதமான தொந்தரவும் இல்லைன்னு பிரமாணங்கள் இருக்கும் போது எதற்காக இப்பொழுது ஆழ்வார் பயப்பட வேண்டும்னு கேள்வி கேட்டுட்டோமா? அந்த கேள்விக்கு தான் கீழே பதில்களை எல்லாம் பார்த்து விட்டோம். அதனால கீழ்ச்சொன்ன வச்சனங்களோட விரோதம் இல்லை. அந்த பிரமாணங்களும் சரிதான், இப்ப ஆழ்வார் பயப்படுறதும் கூட சரிதான். அதனால எந்த விதமான விரோதமும் இல்லை என்று மாமுனிகள் இந்த இடத்துல சாதிக்கிறார். மேலே முதற் பாசுரம், துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்னே ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே அப்படின்னு பாசுரம். பகவான் அரங்கத்தரவணை பள்ளியான், திருவரங்கத்திலே கோயில் கொண்டிருக்குமவனான பெருமான் சயனித்திருக்கிற நிலையில அத்தனை அழகா இருக்கார். கிடந்ததோர் கிடக்கைன்னு ஆழ்வார் பாடுறார். பகவான் நின்ன நிலையிலே சேவை சாதிப்பதை காட்டிலும் வீத்திருந்த நிலையிலே இன்னமும் கம்பீரமாக காட்சி அளிப்பர். அதை காட்டிலும் பகவான் படுத்துருக்காருன்னு சொன்னால் அந்த அழகை நம்மாலே வருணிக்கவே போகாது. பூமிகா பூஷித பயோதி புடினன்னு ரகுவீர கத்தியத்திலே வேதாந்த தேசிகன் அனுபவிக்கிறார். தத சாகரவேலாயாம் தர்பான்னாஸ்தீரிய ராகவ அஞ்சலின் பிராங்முக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததேன்னு ராமாயணம் பேசும். திருப்புல்லணை திருப்புல்லாணிங்கிற க்ஷேத்திரம் புல்லாரண்ய க்ஷேத்திரம்னு சொல்லுகிறோம். அங்கே தர்பசயன ராமர் அப்படின்னு பகவான் கிழக்கு நோக்கி 3 நாள் கீழே புற்களை விரித்து அவர் படுத்திருந்தார், சரணாகதி பண்ணினார்னு பார்க்கிறோம் இல்லையோ? அந்த நிலையில எத்தனை அழகு பாருங்கோ. கிடந்ததோர் கிடக்கை நம்பிள்ளை ஈட்டிலே ஒரு இடத்துல சாதிக்கிறார். ஒரு கடலோடே ஒரு கடல் ஸ்பரிசித்து கொண்டிருக்குமா போலே கிடக்கைங்கிறார். ஒரு கடலும் உரசினா எப்படி இருக்கும் அப்படின்னா தர்பசைன ராமரை சேவிச்சா தெரிஞ்சுடும். இப்போ கருணையம் கடல் கிடந்தனன் கருங்கடல் நோக்கின்னு பாடுவார் கம்பநாட்டாழ்வார். அது உப்புச்சாறு, இது கருணையே வடிவெடுத்திருக்கிற கடல். இந்த 2 கடலும் அப்படி உரசுகிறா போலே இருக்கிறது அப்படின்னு எல்லாம் பெரியவர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். இப்போ ஸ்ரீரங்கநாதன் அத்தனை ஆச்சரியமாக பள்ளி கொண்டிருக்கிறான். கிடந்ததோர் கிடக்கைன்னு கீழேயே பார்த்தோம். வடதள தேவகி ஜடர வேத சிகர கமலாஸ்தன ஷடகோப வாக்வபுஷி ரங்ககிருஹே சயிதம் வரத முதார தீர்க்க புஜலோச்சன சம்ஹனனம். பராசர பட்டர் ரொம்ப அத்தியாச்சரியமாக சாதிக்கிறார். பல இடங்களிலே பெருமான் இருக்கிறான். அது ஆலிலை அன்ன வசம் செய்யும் மாயன் அப்படின்னு சொல்லுகிறோம். ஆலிலை அன்ன வசம் செய்யும் மாயனாகவும் இருக்கிறான். ஆலமாமரத்தின் இளமேல் ஒரு பாலகனாகவும் இருக்கிறான். தேவகி ஜடர தேவகியினுடைய வயிற்றினுள்ளே பெருமான் இருக்கிறான். கமலாஸ்தன திருமாமகள் அவளுடைய திருமார்பினை புல்கி கிடக்கும் அவனாகவும் பெருமான் இருக்கிறான். கமலாஸ்தன ஷடகோப வாக்வபுஷி ரங்ககிருஹே சயிதம் நம்மாழ்வாருடைய திருவாக்கிலே எப்போதும் உரைகின்றான். யஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வகுளாமோதமாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் ஷடாரிந்தம் உபாஸ்மஹே என்பர் வேதாந்த தேசிகன். நம்மாழ்வார் திருவாக்கிலிருந்து பகவான் சதர்த்தமாக வேதம் புறப்பட்டது அப்படின்னு சாதிக்கிறார். நல்ல அர்த்தங்களாக வேதங்கள் எங்கிருந்து புறப்பட்டனன்னா அவாவா தப்பு பல அர்த்தங்களை சொல்லிட்டு இருந்தா நம்மாழ்வார் திருவாக்கிலே வந்து, அதாவது நம்மாழ்வாருடைய திருப்பவளத்திலே வந்து வேதங்கள் இளைப்பாரின. அப்படி இளைப்பாரி சதர்த்தங்களாக வெளிப்பட்டன, நல்ல அர்த்தங்களாக வெளிப்பட்டன. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானை உள்ளபடி அறிவித்தவர் ஆழ்வார்னு தெரியறது இல்லையோ? அப்ப பகவான் எங்கே உரைகின்றான்? நிச்சயமாக ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலும் ஆழ்வாருடைய திருவாக்கிலும் உரைகின்றான்ங்கிறது தேறுகிறது. கடைசியில சாதிக்கிறார் பட்டர், ரங்ககிருஹே சயிதம் திருவரங்கத்திலே கிடக்கிறான் பெருமான். கீழே இத்தனை இடங்கள் பார்த்தோமா? இது எல்லாவற்றிலும் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது இடம் எதுனால் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல பெருவிருப்பத்தோடே பகவான் இருக்கிறாராம். அத்தனை ஆனந்தத்தோட இருக்கிறார். பக்தானாம் யத்வபுஷி தஹரம் பண்டிதம் புண்டரீகம். கூறத்தாழ்வான் இதை போல தேவப்பெருமாளை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா பாடுறார். தேவப்பெருமாளுக்கு திருவத்திமாமலையின் மேலே அங்க நிற்பதிலே அத்தனை விருப்பம்னு காட்டுகிறார். ஆக அரங்கத்தரவணை பள்ளியானே, எத்தனை ஆனந்தத்தோடே படுத்திருக்கிறாயே பெருமானே. நீதான், நீ எப்படிப்பட்டவன்கிறது தெரியுமா? ஆனைக்கண் அருளை ஈந்தவன் நீதானே. எத்தனை ஆசையா ஓடி வந்து கஜேந்திராழ்வானை ரட்சித்தவன் நீ. கஜேந்திராழ்வான் அவனை காப்பாற்றியவனாக நீயே காணப்படுகிறாய். நீதான் ஓடி வந்து கஜேந்திரனை ரட்சித்தாய். இத்தனை செய்திருக்கிறாய் நீ. நீதான் நம்மையும் ரட்சிக்க வேண்டும். கடைசி காலத்திலே எனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும்ங்கிறது நமக்கு தெரியாது. அந்த சந்தர்ப்பத்திலே அந்த அவஸ்தையிலே நிச்சயமாக தேவரீரை அடியேன் ஸ்மரிக்க மாட்டேன்.
அந்த காலத்திலே உம்மை ஸ்மரித்தால் நலம், ஆனால் செய்வேனா தெரியாது, செய்வதற்கு வாய்ப்பில்லை. அந்த காலத்திலே ஏதும் செய்ய மாட்டேன், உம்மை நினைக்க மாட்டேன். இப்ப நன்னா இருக்கேன், இப்பவே சொல்றேன். இப்ப சொல்றத நான் அப்ப சொன்னதாக குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு கணக்கு வைத்துக்கொண்டு நீ அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். துப்புன சாமர்த்தியம்ங்கிறது அர்த்தம். ரக்ஷண சாமர்த்தியமுடையாரை ஆசிரயிப்பது, இது முன்னிலை படற்கையாய் ஈஸ்வரன் தன்னையே சொல்லுகிறது. அவரை விட்டா வேற யாராவது இப்ப ரட்சித்து விட முடியுமா? அவர் தான் ரட்சிக்கவே முடியும், அவரை விட்டா வேற யாரும் ரட்சிக்க முடியாது. ரக்ஷண சாமர்த்தியம்தான் வியக்தியந்தரத்திலே இல்லையிரே. இவரை விட்டுட்டா இன்னொருத்தர் நிச்சயமாக ரட்சிக்க போகாது. ந சம்பதாம் சமாஹாரே விபதாம் நிவர்த்தனே ஸ்மர்த்தோ திருஷ்யத்தே கஷ்டித் தம் வினா புருஷோத்தமம்னு பரமசம்ஹிதை சொல்லுகிறது. பகவான் எப்படிப்பட்டவர்னா, அவர்தான் நம்மை எப்போதும் ரட்சிக்கிறவர். நமக்கு செல்வங்களை சேர்த்து கொடுப்பவராக ஆகட்டும், ஆபத்துக்களை எல்லாம் அடியோடு போக்குகின்ற ஆபத் சகாவாகட்டும், அது அவர் மட்டும்தான். அந்த புருஷோத்தமனை தவிர வேற யாரும் கிடையவே கிடையாது. மாமுனிகள் மேலும் பிரமாணம் காட்டுறார். நகி பாலன சாமர்த்தியம் மிருதே சர்வேஸ்வரம் ஹரிம் ஸ்திதௌ ஸ்திதம் மகாபிராஜ்ய பவத்யன்யஸ்ய கஸ்யசித். புத்திமானே, ரக்ஷணத்திலே நிலைநிற்கும் சர்வேஸ்வரனான ஹரியை தவிர வேறு எவனுக்கும் ரட்சிக்கும் வல்லமையே கிடையாது. அவர்தான் ரட்சிப்பவர், எல்லாரையும் ரட்சிப்பவர், எப்போதும் ரட்சிப்பவர், எந்நாளும் ரட்சிப்பவர் அவர் மட்டும்தான். ஆகவே அவர்தான் ரட்சகர். எல்லாம் சோர் விடத்து இந்திரியங்கள் அடைய அழிந்து மனசும் அழிந்த விடத்து அந்திம தசையை சொன்னபடி. இந்த கடைசி காலம்ங்கிறது இருக்கே, பிணி பசி மூப்பு துன்பம் அப்படின்னு பாடுறார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். அப்ப அந்த மூப்புங்கிறது அத்தனை கஷ்டமான காலம். அந்த காலத்திலே நாம் கீழே கிடக்கிறோம், என்ன நடக்கிறதுங்கிறது நமக்கே தெரியல, இந்த உடம்பு என்ன செய்கிறதுங்கிறது புரியல. அப்ப அந்த அந்திம தசை துணையாவரன்னே காஷ்டபாஷான சன்னிபமாய் கிடக்கிற தசையிலே ஒரு கட்டையை போலே கல்லை போலே கிடக்கிறோமே, அந்த சந்தர்ப்பத்திலே அகம் ஸ்மராமி என்கிறபடியே துணையாவர் என்றே அது நாம் செய்வது. இப்ப யார் உற்ற துணை அப்படின்னா பகவான் தான். ஏன்னா அவர் தானே சொல்லியிருக்கார், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் அப்படின்னு சோதிவாய் திறந்து அவர் பேசி இருக்கிறார். அப்படி பேசி இருக்கிறவனாய் இருக்கிறபடினாலே அவர் தானே துணை. தங்களுடைய இழவு பேறுகள் நம்மதாம்படி இருக்கும் நம்மோட்டை சம்பந்தத்தை அறிந்து நம் பக்கலிலே ஸ்மர்த்தா என்கிறபடியே சக்ரித் ஸ்மரண பிரபத்தியை பண்ணினவர்களுக்கன்றோ நீர் அவர்களுக்கு ஒப்போ என்ன? ரொம்ப ஆச்சரியமான கேள்வி. பராபெருமாள் சொல்லியிருக்காருங்கிறது வாஸ்தவம். ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஒரு தடவையாகிலும் சொன்னவனுக்கு, நன்னா இருக்கச்சே என்ன சொன்னவனா இருந்தான்னா அவனுக்கு நான் அனுகிரகம் பண்ணுகிறேன். கடைசி காலத்திலே அவன் கட்டையை போலும் கல்லை போலும் கிடக்கிறான் என்றாலும் ஒன்றும் குறையில்லை, அவன் நம்மை நினைக்கவில்லைன்னாலும் ஒன்றும் குறைவில்லை, நாம் அவனை நினைக்கிறோம், மேலான கதியை அவனுக்கு தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது யார் விஷயத்துல சொல்லியிருக்காரோ அவருக்கு தான் தெரியும். நமக்கு சொல்லியிருக்காரு நம்ம எடுத்துக்க முடியுமா? இப்போ அதற்கு யார் அதிகாரிகளோ நாம் அல்லோம் அப்படின்னு இருக்க முடியுமே அப்படின்னு கேள்வி எழுகிறது. அதற்குத்தான் பதில் சொல்லுகிறார். ஒப்பிலேனாகிலும் அவர்களுக்கு நிச்சயமாக என் ஒப்பில்லைதான், அவர்களுக்கு சதுருஷன் அல்லேனாகிலும் என்னுடைய துக்காதிசயத்தாலே அந்த துக்க நிவிருத்திக்கு உறுப்பாக எதிர்த்தலையில் யோக்கியத்தை பாராதே ரட்சிக்கும் முன்னை சரணமாக அடைந்தேன். பெருமானே, உன்னை நான் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன், நீ இன்னும் எதிர்க்க இருக்கிற ஆசாமி அவன் ரட்சிக்க தகுந்தவனா இல்லையா இப்படின்லாம் ஒன்றும் நீ பார்க்கறவனாட்டும் தெரியலையே. நீ பெரும் கருணையாளனாயிற்றே, கருணையே வடிவெடுத்தவனாகத்தானே நீ இருக்கிறாய். உன்னிடத்துல இருக்கிற கருணைக்கு ஏதும் செய்வதற்கு சக்தி படைத்தவனாக நீ இருக்கிறாய். அதை நினைச்சுட்டேன், அதை பார்த்தேன், அதனாலே உன்னை சரணமாக அடைந்தேன். நாம் இப்படி யாரை ரட்சித்தது கண்டு நீர் நம்மை அடைந்தது என்ன? பகவான் உடனே காட்டுறான், அப்படி யாரை ரட்சிச்சிருக்கேன்னா? அப்படிலாம் இருக்கிறதா தெரியலையே. கையாவது கூப்ப வேண்டாமா? நடந்து கோயிலுக்காவது வர வேண்டாமா? கைங்கரியங்கள் பண்ண வேண்டாமா அப்படின்லாம் கேட்டா, கையாவது கூப்ப வேண்டாமான்னு கேட்டீரோ இல்லையோ? கை கூப்புவதற்கு சக்தி இல்லாதவர்கள் அவர்களையும் நீ ரட்சித்ததுண்டு. சொல்லுகிறேன் கேளும், ஆனைக்கு நீ அருள் செய்தமையால். ஒரு யானையை காப்பாத்திருக்காயே நீ. ஆர்த்தியும் அனன்ய கதித்துவமும் ஒழிய வேறொரு யோக்கியத்தையும் இன்றிக்கே இருக்கிற ஆனைக்கு நீ அருள் பண்ணினபடியினாலே. ஆர்த்தி இருந்தது, அனன்ய கதித்துவம், இவனை விட்டா வேற கதி இல்லை அப்படின்னு புரிந்து கொண்டு அது பெருமானிடத்திலே சரணடைந்தது. அந்த ஆணைக்கு நீ அருள் பண்ணினபடியினாலே. ஆனால் அவ்வானையோபாதி நீரும் உமக்கு தளர்த்தி வந்த போது நினையும் அப்போது வந்து ரட்சிக்கிறோம் என்ன? ஆச்சரியமான வியாக்கியானம் பாருங்க. அந்த யானை கடைசியில பெருமானை எண்ணிற்றோ இல்லையோ, நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் நாரிடர நீக்காயின்னு கூப்பிட்டது.
அந்திம தசை தான் கிட்டத்தட்ட 1000 தேவ வருஷங்கள் சிரமப்பட்டாச்சு. இப்போவோ அப்போவோங்கிற நிலைமையை எட்டியாச்சு. அப்ப மறக்காம பெருமானை கூப்பிட்டுருக்கே, நீ ஓடி வா, ஆதி மூலமேன்னு கூப்பிட்டுருக்கோலி. நம்ம பார்த்து குழந்தைகள் கூட சொல்லிவிடும். யானை என்னன்னு கூப்பிட்டுது அப்படின்னு கேட்டா ஆதி மூலமே அப்படின்னு சொல்றது இல்லையோ. அப்ப ஆதி மூலமேன்னு அந்த யானை கூப்பிட்டது. நாகம் நாகம் நச்சாகம்னுட்டு மற்ற தேவதைகள்லாம் பின்னாடி போயிட்டா. நாங்க இல்லை. ஏன்னா வெறுமனே யாராவது வந்து காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டு இருந்தா கூட ஓடி போய் காப்பாத்தி விடலாம். ஆதி மூலம்தான் வரணும்னு சொன்ன அப்புறம் வேற யாராவது வந்து அந்த யானை என்ன கேட்கும்? உண்மையா கூப்பிட்டேன், நீரா ஆதி மூலம், நான் தான் ஆதி மூலம் தான் வரணும், எவன் ஜெகத்காரணனோ அவன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையோ. இப்ப நீங்க ஏன் வந்தீங்கோன்னு கேட்டுடும். அதனால நாங்கள்லாம் போல அப்படின்னு மற்ற தேவதைகள் எல்லாம் பின்வாங்கினார்கள். ஆதி மூலம் தானே ஓடி வந்து ரட்சித்தது. அப்ப பகவான் சொல்றார், நீரும் கடைசி காலத்திலே கூப்பிடும், அப்போது வந்து ரட்சிக்கிறோம். என்ன எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். வாத பித்த ஸ்லேஷ்ம தோஷத்ரயமும் ஒக்க உள்வணித்து நெருக்குகையால் உண்டான இழைப்பானது என்னை வந்து நலியும் காலத்தில், கடைசி காலத்துல என்னென்ன சிரமங்கள் படுவேனோ தெரியாது, அந்த அவஸ்தையிலே ஏகதேசமும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். கொஞ்சம் கூட உன்னை நான் நினைக்கப் போவதில்லை, நினைக்க முடியாது. ஆனால் செய்ய வடுப்பதன் என்ன அப்படின்னா இப்ப என்ன பண்றது அப்படின்னார் பெருமாள். இப்படி மோபாயில் இப்படி கையை வச்சுண்டு அப்படின்னா இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்கார். அப்ப பதில் சொல்றார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அக்காலத்துக்கு உடலாக கரணகலேபரங்கள் இழைப்பற்று தெளிந்திருக்கிற இப்போதே சொல்லி வைத்தேன், இப்பவே சொல்லிடுறேன். இப்ப நீர் சொல்லி வைத்தால் இத்தை நினைத்திருந்து உம்மை ரட்சிக்க வேண்டும், நிர்பந்தமேது நமக்கு. ஆமா, இப்ப இவர் சொல்லுவராம், இதை நான் நன்னா ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டுமாம். இவருடைய இறுதி காலத்திலே சரம தசையிலே இவர் தான் அப்பவே சொன்னாரே அப்படின்னு நான் அதை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டுமாம். அப்புறம் இவருக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமாம். நீர் என்ன சுவாமி அத்தனை முக்கியமான ஆசாமியா, நமக்கு அத்தனை முக்கியப்பட்ட ஆசாமியா அப்படின்னு கேட்கிறாரு பெருமாள். அரங்கத்தரவணை பள்ளியானே. சுவாமி இப்படி கேட்டுட்டீரே நீர், இப்படி தேவரீர் கேட்கலாகுமோ? ஏன் அப்படின்னாரு பெருமாள். இப்படி ரட்சிக்கைக்காகவன்றோ தேச விப்ரகிருஷ்டமான க்ஷீராப்தியை போலன்றிக்கே கோயிலிலே திருவனந்தாழ்வானாகிற திருப்படுக்கையின் மேலே கண் வளர்ந்தருளுகிறது. அந்த யோக நித்ரை போலேயோ இந்த யோக நித்ரை? அழகான கேள்வி பாருங்க. என்ன திருப்பார்கடல்லையே இன்னும் இருப்பதாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் போல் இருக்கிறது. அரங்கத்தரவணை பள்ளியானே, அந்த யோக நித்ரை வேற, இந்த யோக நித்ரை வேற. இங்கே வந்து படுத்திருப்பது எதற்காக? சம்சாரத்தை கிட்டி கிழங்கொடு பேர்த்தால் அல்லது எழுந்திருக்க மாட்டேன்னு கிடக்கிறாய். எல்லாரையும் வைகுந்தத்திற்கு ஏற்ற வேண்டும்ங்கிற பாரிப்போடே கிடக்கிறாயோ இல்லையோ. தாழ்ந்தாரை ரட்சிக்கை கன்றோ, தாழ்ந்தவர்களை, அதாவது எங்களை ரட்சிப்பதற்காகத்தானே நீ இங்கே வந்திருக்கிறாய் பெருமானே, அதை மறந்துட்டா போல் இருக்கு. அதனாலே ரட்சித்தே தீர வேண்டும் அப்படின்னு மேல பாடுறார். சாமிடத்தென்னை குறிக்கோள் கண்டாய் சங்கொடு சக்கரம் ஏந்தினானே, நாமடித்தென்னை அநேக தண்டம் செய்வதான் நிற்பர் நமந்தமர்கள், போமிடத்துந்திரத் எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயவல்லை, ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்தரமனை பள்ளியானே. பகவான் ரொம்ப ஆச்சரியமா திருக்கைகளிலே சங்க சக்கரங்களை தரித்திருக்கிறார். பாத்து பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவ சதா பஞ்சாயுதையும் பிப்ரது சன ஸ்ரீரங்கநாயகான்னு பராசர பட்டர் கொண்டாடுவர். அது சாதிக்கிறார். எதற்காக எப்போதும் சங்க சக்கரங்களை பகவான் ஏந்தி கொண்டிருக்கிறார்னால், அடியவன் ஒருத்தன் கூப்பிடுகிறான், அப்ப போய் இதோ சக்கரத்தை எடுத்துன்னு வரேன், இதோ சங்கத்தை எடுத்துன்னு வரேன்னு ஓடினா நன்னா இருக்குமா? காலதாமதம் கால விளம்பம் பெருமான் பொறுக்க மாட்டான். அதனால தயாரா வச்சுருக்கார். அதுவும் பிரயோக சக்கரத்தோட இருக்காரோ இல்லையோ. அப்படிப்பட்ட பெருமான் திருக்கையிலே இந்த ஆயுதங்களை தரித்தவனாய் திருவரங்கத்திலே திருவனந்தாழ்வானாகிற திருப்படுக்கையிலே பள்ளி கொண்டிருக்கிறான் பெருமான். யமபட்டர்கள் நாக்கை மடித்து கொண்டு, அப்படி கோபத்துல நாக்கை மடிச்சுன்னு நம்ம கிட்ட உருவாளாம். மகாபாபியான என்னை அநேக தண்டங்களை செய்ய கடவதாக நில்லா நிற்பர்களாய் பண்ணின பாபத்துக்கு எத்தனை விழுந்து சேவிச்சாலும் போதாது அப்படின்லாம் சொல்லுவாள் இல்லையோ. அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து கொண்டு போமளவில் வா வான்னு தரன்னு இழுத்து கொண்டு போகிறார்கள்னு சொன்னால், இந்த ஆத்மாவினுடைய மனசானது உன் விஷயத்திலே ஏகதேசமாயினும் உள்புகுறாதபடி உன்னை கொண்டு மறைகையாகிற ஒப்பற்ற வஞ்சனையில் சமர்த்தராக நின்றீர். பெருமானே, நீர் ரொம்ப சமர்த்தரா இருக்கீர். அதனால நீர் என்ன பண்ணிடுவீர் அப்படின்னா, உம்ம கிட்ட இருந்து தள்ளி நான் போறா போல எதனா பண்ணிடுவீரோ என்னமோ, இல்லை நான் தள்ளி போடுவேனோ என்னமோ, என் மனசு உம்மை நினைக்கும்படியாக நீர் செய்ய மாட்டீர். எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆதலால் கரணங்கள் என் வசமாய் செல்லத்தக்க இக்காலத்திலேயே, இப்ப என்னால முடியும் நான் நினைச்சிட்டு இருக்கேன், இப்ப உம்மை சொல்லுவது கூடும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது உன் பெயர்களை சொல்லுவதோ சிந்திப்பதோ இப்ப என்னாலே முடியும். ஏன்னா எல்லாம் இப்ப என் வசத்துல இருக்கா போல இருக்கு.
கடைசி காலத்துல அடியோடு என்னுடைய புலன்கள் எல்லாம் என் வசத்திலே இருக்க போவதில்லை, அதனாலே இப்போதே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஷரீர விஸ்லேஷ சமயத்திலே கீழ் எல்லாம் சோர்விடம் என்றத்தை இங்கே ஸ்பஷ்டமாக வருளி செய்கிறார். கீழே எல்லாம் சோர்விடம் அப்படின்னு பாடினார் இல்லையோ, அதனுடைய வியாக்கியானமா தான் இப்ப இந்த பாசுரம் இருக்கிறது. என்னை தோஷத்ரய உள்வண்யத்தாலே கலங்கி உன்னை நினைக்க க்ஷமனன்றிக்கே இருக்கிற என்னை, வாதம் பித்தம் ஸ்லேஷ்மம் இந்த தாத்துக்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் சரிவர இயங்கித்துனா தான் உடம்பு இயங்கவே செய்யும். இதுல ஏதாவது ஒரு மாறாட்டம் ஏற்பட்டு போச்சுன்னா அவ்வளவுதாங்கிறோம் இல்லையோ. அப்ப அந்த காலத்திலே என்னை குறிக்கோள் கண்டாய், உன்னை என்னால் நினைச்சுக்க முடியாது, நான் கலங்கி கிடந்தேன் என்ன, நீ உபேட்சித்திராதே திருவுள்ளம் பத்தி அருள் கிடாய். உபேட்சித்திருத்தல், அதான் இவர் என்ன இப்போ எடுத்துட்டா போறது, இவரை இப்போ வேண்டாம், அவர் எப்படியோ போட்டோம், எந்த கத்தியில போகணுமோ அந்த ஆத்மா அந்த கத்தியில தான் போட்டுமே இப்போ அப்படின்னு நீ உபேட்சித்து விடக்கூடாது அப்படின்னுட்டு அன்றைக்கே யமபட்டரால் வந்த நலிவுக்கு அஞ்சி திருவடிகளிலே இப்போது சரணம் புகுந்த வெண்ணை அப்போது திருவுள்ளம் பத்தி அருள் கிடாய் என்னவுமாம். சங்கடு சக்கரமேந்தினானே ஆஸ்ரித ரக்ஷணத்தில் விளம்ப அசகத்வத்தாலே அனவரதம் ஸ்ரீபாஞ்சஜன்யத்தையும் திருவாழியையும் திருக்கையிலே ஏந்தி கொண்டிருக்கிற ரக்ஷக பாவத்தை மாறாடி அவனுக்கு தாம் மங்களாசாசனம் பண்ணும் ஸ்வபாவராய். இவர் ஆழ்வார் எப்படிப்பட்டவர்? அவன்தான் ரக்ஷகன், இவர் ரக்ஷிய வஸ்து, அதே மறந்துடுவார் இவர். நாம தான் ரக்ஷகர், அவன்தான் ரக்ஷிய வஸ்து, அவனை காப்பது நமக்கு பேருன்னு எண்ணும் அவர், பொங்கும் பரிவை உடையவர், அதனால தானே பெரிய ஆழ்வார். அப்படிப்பட்டவர் திவ்யாயுதங்களையும் அழகு குடலாக நினைத்து அவத்துக்கு மங்களாசாசனம் பண்ணுமவர். அந்த திவ்யாயுதங்களை கூட இத்தனை அழகா இருக்கே, இதுவும் ஆபரணம் போலும் எண்ணிக்கொண்டு ஆயுதங்களுக்கும் மங்களாசாசனம் பண்ணுபவர் இப்போது அவனை ரக்ஷகனாகவும் திவ்யாயுதங்களை ரக்ஷண பரிகரமாகவும் அனுசந்திக்கும்படியாய்த்து செல்லுகிற பயம். இப்ப இறுதி காலத்திலே சரீர அவசானத்திலே சரம தசையிலே ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களை எண்ணி பார்த்தார். எண்ணின உடனே இப்ப இத்தனை நாளும் பகவான் கையில இருக்கிற அந்த ஆயுதங்களை பார்த்தா இவருக்கு ஆபரணங்களாட்டம் தான் தெரியும், அதற்கும் பல்லாண்டு பாடின்னு இருப்பார். இப்பதான் தெரிகிறது பயத்தினுடைய மேலீட்டாலே பகவான் தான் ரக்ஷகன். இத்தனை நாளா நாம ரக்ஷகர், அவர் தான் ரக்ஷிய வஸ்து அப்படின்னு ஓடிட்டு இருந்தது. இப்ப எண்ணி பார்க்கிறார், ஐயோ கடைசி காலம் ரொம்ப கஷ்டமான காலமா இருக்கும் போல் இருக்கே. அப்ப அவர் ரக்ஷகர், நாம ரக்ஷிய வஸ்து, பெருமானே நீ தான் ரட்சிக்க வேண்டும். அப்ப அந்த ஆயுதங்களையும் என்ன சொல்லிட்டு இருக்கார் பாருங்க, இவர்களும் நம்மை ரட்சிப்பதற்காகவே அவன் கைகளிலே இருக்கின்றன என்று தேறி பாடுகிறார். பயஹேது தன்னை அருளி செய்கிறார். பயத்துக்கு அப்படின்னு சுவாமி காரணம்னால் நாமடித்து இத்தியாதி குரோதாதிசயத்தாலே நாவை மடித்து கொண்டு மிக்க கோபத்தாலே நாக்க மடிச்சுண்டு என்னை கர்மானுகுணமாக அநேக தண்டங்களை செய்ய கடவதாக நில்லா நிற்பர் யமபட்டரானவர்கள். எப்படியெல்லாம் தண்டிக்க போகிறோம் பாருங்கோள் உம்மை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்கறச்சேவே பயமா இருக்கான். இப்படியெல்லாம் சிரமப்படுத்த போகிறோம், மாறும் மாறும் வரத்தானே போகிறீர், பார்க்கத்தானே போகிறீர், என்னென்ன சிரமங்கள் ஏற்பட போகிறது பாரும் அப்படின்னு சொல்லிட்டே வந்தா எத்தனை பயமா இருக்கும் பாருங்க. அப்படி நிக்கிற அந்த யமபட்டர்கள் அவளை பார்த்தாலே தெரியுது, என்னென்ன மேல போய் பட போறோங்கிறது அவர்களை பார்க்கும் போதே தெரிகிறது. சரீர விஸ்லேஷ சமயத்தில் வேறொருவருக்கு தோற்றாமல் இச்சேத்தனன் ஒருவனுக்குமே தோன்றும்படி இப்படி வந்து புகுந்து நில்லா நிற்பர்கள் ஆயித்து. சரீரத்தை விட போற சமயத்துல மத்தவா கண்ணுக்கெல்லாம் தெரியவாளன்னா தெரிய மாட்டாளாம், இந்த சேத்தனன் ஒருவனுக்குத்தான் தெரிவார்கள், இவன் ஒருத்தனுக்குத்தான் தெரியும்படியாக அவர்கள் வந்து நிற்பர்கள். போமிடத்து அவர்கள் இழுத்து கொண்டு போமளவில் இழுத்துண்டு போகிறச்சே உன்திறத்தெத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை. இவ்வாத்மாவினுடைய மனசு உன் விஷயத்தில் ஏகதேசமும் உள்புகராதபடி உன்னை கொண்டு மறைய நிற்பதொரு வஞ்சனத்தை வல்லை. ஆமிடத்தை உன்னை சொல்லி வைத்தேன் ஆன பின்பு கரணங்கள் என் வசமாய் செல்லலான தசையிலே இப்போது சாமிடத்தென்னை குறிக்கோள் கண்டாய் என்று உன்னை குறித்து சொல்லி வைத்தேன். இப்போ உன்னை பார்த்து சொல்லிட்டேன், அரங்கத்தரமனை பள்ளியானே இவ்வாத்மாக்களுடைய ரக்ஷணார்த்தமாக முற்கோலி வந்து நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே இவன் கூப்பிடுவனோ என்று எதிர்பார்த்து காத்து கிடப்பவனன்றோ நீ, அதற்காகத்தானே வந்து படுத்திருக்கிறாய். இவத்தினுடைய ரக்ஷண சிந்தையை பண்ணிக்கொண்டு திருவரங்க திருப்பதியிலே திருவனந்தாழ்வானாகிற திருவனையின் மேலே பள்ளி கொண்டருளுகிற பெருமானே இன்னமும் சொல்கிறேன் கேள் அப்படின்னு பாடுறார். எல்லையில் வாசல் குறுகச் சென்றாள் எத்தி நமந்தமறு பத்தும் போது நில்லுமினென்னும் உபாயமில்லை நேமியும் சங்கமும் ஏந்தினானே சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன் என்னை குறிக்கொண்டென்னும்
அல்லல் படா வண்ணம் காக்க வேண்டும். அரங்கத்தரவணை பள்ளியானே, நான் கஷ்டப்படாதபடிக்கு காக்க வேண்டியது உம்முடைய பொறுப்பு. திரும்பவும் நினைவூட்டுகிறேன், கையிலே சங்கமும் பாஞ்சஜன்யமும் ஏந்தி இருக்கிறாய். பெருமானே, யமபுரத்துக்கு போம்பழி கிட்டினால் யமபட்டரானவர்கள் அடித்து பிடிக்கும் காலத்திலே கடக்க நில்லுங்கோள் என்று தகைகைக்கு தக்க ஒரு உபாயமும் என் கையிலே இல்லை. சரி, யமபட்டர்கள் இப்ப வந்தா என்ன சுவாமி ஆச்சு? தள்ளி நில்லுங்கோள்னு சொல்லக்கூடாதான்னா என்னால சொல்ல முடியுமா? அதெல்லாம் இப்ப நான் சொன்னாதான் அவ கேட்க போறாளா? அவளை பார்த்தாலே எனக்கு பயத்தினாலே எதுவும் வார்த்தையே வரப்போறது கிடையாது. அவர்களும் என்னை தரதரவென்று இழுத்து கொண்டு போகிறார்கள். பல சிரமங்கள் எனக்கு ஏற்பட போகிறது. அப்படி இருப்பதாலே நான் எங்கிருந்து சொல்ல போறேன்? இப்போ தள்ளி போங்கோ அப்படின்னு என்னால சொல்ல முடியுமான்னா நிச்சயமாக சொல்ல முடியும் என்று நமக்கு தோன்றவில்லை. அதனாலே ஆயுசினுடைய எல்லையான மரண தசையில், எல்லையில்னா என்னன்னா இந்த ஆயுளினுடைய எல்லையான மரண தசையில், மரண வேளையில் வாசல் குறுகச் சென்றால், வாசல்னா வழி, யாம்யமார்க கதி இனி ஆசன்னம் என்னுமளவாகச் சென்றால், யமபட்டணத்துக்கு போற வழிக்கு பக்கத்துல வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. எத்தி நமந்தமர் 19 யமபட்டரானவர்கள் பிடிப்பதற்கு முன்னே மதிமயங்க எற்றி வந்து பிடிக்கும் போது, பிடித்தல்ல அடிப்பது, அடித்தாய்த்து பிடிப்பது. பிடிச்சுட்டு அடிப்பாளான்னா மாமனிகள் சாதிக்கிறார், அடிச்சுட்டு தான் பிடிப்பாங்கிறார். ஆச்சரியமான வியாக்கியானம். பிடித்து கொண்டு போய் அடிப்பவர்களோன்னா அடிச்சுண்டு தான் உன்னை பிடிச்சுட்டே போறா. இப்போ அந்த சிரமம் ஏற்பட போகிறது. இப்படி யமபடர் வந்து கொடுபோவதாக பிடிக்கும் காலத்தில் நில்லுமினும் உபாயம் இல்லை. நில்லுங்கள் அப்படின்னு என்னால சொல்ல முடியுமான்னா கேட்க கம்பீரமா நன்னாத்தான் இருக்கு. யமபட்டர்கள் வரும்போது நீங்கள் யார் வருவதற்கு நம்மிடத்திலே, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம்னா கேட்கலாம், நன்னாத்தான் இருக்கு சுவாமி. இப்போ அவளை பார்த்தா அப்படி சொல்ல தோன்றுமான்னா நிச்சயமாக தோன்ற போவதில்லை. எதுவும் நமக்கு தானே நிச்சயமாக தோன்றாது, அப்படி சொல்லவே போறதில்லை. அப்படின்னு சொல்வதற்கு எந்த உபாயம் ஒன்றும் என் கையிலே இல்லை. இத்தால் தம்முடைய சர்வோபாய சூன்யத்தையை சொல்லுகிறார். அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு தம்மிடத்திலே எந்த உபாயமும் இல்லை. நேமியும் சங்கமும் ஏந்தினானே, விரோதி நிரசன பரிகரமான திவ்யாயுதங்களை சர்வகாலமும் திருக்கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறவனே, இப்படி இருக்கையாலே 10 பத்தனின்னானா இருக்கிற தேவரீரை ஒழிய எனக்கொரு ரக்ஷகரில்லை என்கை. சங்கொட சக்கரம் ஏந்தினானே என்னார் கீழே. இங்கே நேமியும் சங்கமும் ஏந்தினானே என்கிறார். இது வாய்த்து இவர் கை கொண்டிருக்கும் உபாயம். இவர் உபாயமா நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, பகவான் கையில சங்க சக்கரங்களோட இருக்கார், அவர் ரட்சிப்பார். அதனால தான் திரும்ப திரும்ப அதனை சொல்லுகிறார். எப்போதும் கைகடலா நேமியான் நம்மேல் வினகடிவான் என்னிலே இவர்கள் இருப்பது. இந்த ஆழ்வார்களே இப்படித்தான் சுவாமி, அப்படித்தான் நம்மாழ்வாரும் பாடியிருக்கார். கைகடலா நேமியான் நம்மேல் வினைகடிவான், நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்குவான்னு பாடியிருக்காரே. நில்லுமென் என்னும் உபாயம் இல்லை என்பானின், நம்முடைய நாமங்களை எப்போதும் சொல்லா நின்னீரே, அதுதான் உபாயமானாலோ வென்ன. பகவான் கேட்கிறார், என்ன சுவாமி அந்த யமபட்டர்களை பார்த்து என்கிட்ட வராதீர்களோள் நில்லுங்கோள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உபாயமும் இல்லைன்னு சாதிக்கிறீரே, அப்பப்ப திருநாமங்கள்லாம் சொல்லிட்டு தானே இருக்கீர், என்னுடைய பெயர்களை அனவரதமும் சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறீர், அது உபாயமாக ஆகாதோன்னால். அழகா இங்கே வியாக்கியானம், அது நான் சாதனமாக சொன்னேனோ, அதென்ன உபாயம்னு நினைத்து கொண்டா சொன்னேன். சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன், கரணங்கள் வசவர்த்தியா இருக்கிற போதே உன் திருநாமங்களை எல்லாம் பிராபியமாக அனுசந்தித்த வித்தனை அன்றோ. சொன்னா இது கிடைக்குங்கிறதுக்காக ஒரு பெயரையும் அடியேன் சொன்னேன் அல்லேன், சொல்வதே பிரயோஜனம் என்று கருதி சொன்னேன் அத்தனை. இவ்வளவுதான் விஷயம். உன் திருநாமங்களை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த திருநாமங்களை சொல்லுவதாலே ஏதோ ஒன்று நமக்கு கிட்டும், கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொன்னவன் அல்லேன். சொல்றதே பிரயோஜனம் என்றுதான் சொல்லி வைத்திருக்கிறேன். மங்களாசாசன பரனாய் உன்னுடைய சமிருத்தியை ஆசாசித்து கொண்டு திரியும் நான். என் சுபாவம் உமக்கு தெரியாதா சுவாமி? நான் எப்போதும் என்ன நினைப்பவன்? உமக்கு பல்லாண்டு பாடுகிறவன், உம்முடைய நன்மையையே விரும்புகிறவனாகத்தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சமிருத்திக்கு உறுப்பாக ஏதேனும் ஒன்று செய்கைக்கு யோக்கியத்தை உண்டோ? எப்போதும் உம்ம நன்மையை சிந்தித்து கொண்டு திரிகிறவனாகத்தான் நான் இருக்கிறேன். என் நன்மைக்குன்னு நான் ஏதாவது செய்யறதுக்குன்னு வழி இருக்கிறதா, வாய்ப்பு இருக்கிறதா, சமயம் இருக்கிறதா? நிச்சயமாக கிடையாது. நீ அறிய உன்னை ரக்ஷகனாக அனுசந்தித்திருக்கிற விதுதானும் என்னுடைய செயலறுதியாலே இப்போது செய்கிற வித்தனை அன்றோ. என்னால் அந்த கடைசி காலத்துல ஏதும் செய்ய முடியாதுங்கிறதுனாலே தான் இப்ப நீ அறிய உன்னை ரக்ஷகனாக அனுசந்தித்திருக்கிற இதுதானும், நீயே ரக்ஷகன்னு நான் பாடிட்டு இருக்கேன்.
என்னை குறிக்கொண்டென்றும் இப்படி இருக்கும் சுவாவனான என்னை சர்வகாலமும் திருவுள்ளம் பத்தி இப்படி இருக்கிற தன்மை படைத்தவனான என்னை எல்லா காலத்திலும் திருவள்ளத்திலே கொண்டு அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும். என்னுடைய புருஷார்த்தத்துக்கு விரோதியான யமபட்டரால் வரும் நலிவிலே அகப்பட்டு துக்கப்படாதபடி நீர் ரட்சித்தருள வேண்டும். அரங்கத்தரவணை பள்ளியானே, இதுக்காகத்தானே தேவரீர் இங்கே அனித்தாக வந்து கண் வளர்ந்தருளுகிறது அப்படின்னு பாடுறார். ஒத்தை விடையனும் நான்முகனும் உன்னை அறியா பெருமையோனே, முத்த உலகெல்லாம் நீயேயாகி முன்னெழுத்தாய முதல்வனேயோ, அத்தது வாணாள் இவர்க்கென்றெண்ணி அஞ்ச நமந்தமறு பத்தலுத்த அத்தைக்கு நீ என்னை காக்க வேண்டும். அரங்கத்தரவணை பள்ளியானே, ஒத்தை விடையனும் நுண்ணுணர்வில் நீலாறு கண்டத்தம்மானும் என்கிறபடியே பிரம்மபாவனை தலையெடுத்த போது அல்லாதாரைப் போலன்றிக்கே. எல்லாம் பிரம்மா எல்லா விஷயம் தெரிஞ்சவர் தான், பரமசிவன் எல்லா விஷயம் தெரிஞ்சவர் தான். ஆனா எல்லாம் பெருமான நன்னா தெரிஞ்சுன்றுவாளானால் தத்துவத்தை யதாவாக தரிசிக்கவல்ல சூக்ஷ்ம ஞானத்தை உடையவனான அத்விதீய ரிஷபவாகனன், அது பரமசிவனாகட்டும், ஒற்றை விடையனும் என்றது லோக வியாவிருத்தமாகையாலே அத்விதீயமாய் அவனுக்கு அபிமதமாயிருக்கும் என்னுமிடம் தோற்றுகைக்காக பரமசிவனுக்கு அந்த எருதபாத்துட்டா அத்தனை ஆனந்தமாம், அத்தனை அபினிவேசத்தோட அதிலே ஏறி அமர்ந்திருப்பராம். அவரும் இத்தையிலே அவன் தனக்கு பெருத்த உடைமையாக நினைத்திருப்பது எது பெருஞ்செல்வம்னு அவர் இடத்துல போய் கேட்டால் அந்த விடையை காட்டுறார். விடைதான் விடை, இப்படி வச்சுக்கோங்க. இப்போ விடை அந்த எருது, அந்த எருது என்கிட்ட இருக்கே அதுதான் நான் பெருத்த செல்வமா நினைச்சுட்டு இருக்கேன். இப்ப நாம கேள்வி கேட்டுக்கு என்ன விடை அப்படின்னால் பரமசிவனார் சொல்ற விடை இதுதான் விடை, விடைதான் விடைங்கிறார். அது மேல ஏறி உட்கார்றனும் இல்லையோ, எனக்கு அத்தனை அபிமதமாக இருக்கிறது, எனக்கு அத்தனை பிடித்திருக்கிறது அப்படின்னு அவர் பதில் சொல்றார். நான்முகனும் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகணோதி தஸ்மை. பிரம்மா, அந்த பிரம்மாவை முதல்ல பகவான் படைச்சார், அவருக்கு வேதங்களை எல்லாம் உபதேசித்தார். பெருமானுடைய நாபி கமலத்திலே பிறந்தவனான பிரம்மா பிதாவான தேவரீர் தம்மாலே கொடுக்கப்பட்ட 4 வேதங்களையும் உடையனாய், பகவானிலே கொடுக்கப்பட்ட சொத்து வேதங்கள் தானே தனம், அந்த தனத்தை பகவான் பிரம்மாவுக்கு பிள்ளைக்கு கொடுத்தார். அமரர்க்கும் அறிவியந்து என்கிறபடியே இவ்வருகுள்ளார்க்கெல்லாம் ஞானப்பிரதனுமாயிருக்கும் ஏற்றத்தை உடைய சதுர்முகனும், இப்ப மற்றவாளுக்கெல்லாம் தனக்கு கீழே இருக்கிறவாளுக்கெல்லாம் அறிவை அளிப்பவனாக அந்த சதுர்முகன் இருக்கிறான். உன்னையறியா பெருமையோனே, இந்த பரமசிவனாகட்டும் பிரம்மாவாகட்டும் இவர்களெல்லாம் உன்னை தெரிஞ்சின்று இருக்காளான்னா நிச்சயமாக இல்லை. சர்வகாரண பூதனாய் சர்வசேஷியாய் சர்வரக்ஷகனாய் சர்வசரீரியாயிருக்கும் உன்னை உள்ளபடி அறிய ஒண்ணாதிருக்கும் பெருமையை உடையவனே. என்ன தேவான முனையோ நச்சாஹம் ச ந சங்கரஹ ஜானந்தி பரமேசஸ்ய தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். எம்பெருமானுடைய மேலான பதத்தை யார்தான் அறிந்திருக்கிறார்கள்? ஒருத்தரும் அறிந்திருப்பதில்லை. விஷ்ணுவினுடைய பரமமான ஸ்வரூபத்தை தானும் ருத்ரனும் மத்தமுண்டான தேவர்களும் ரிஷிகளும் அறியார்கள் என்னுமிடம் பிரம்மா தானே சொன்னானிரே. மாவனிகள் சாதிக்கிறார், பிரம்மாவுக்கு தெரியாது சிவனுக்கு தெரியாதுன்னு இப்ப இவர் சொன்னா ஆயிடுத்தா, பெரியாழ்வார் சொன்னா ஆயிடுத்தான்னு கேள்வி. பிரம்மாவுக்கு பெருமானே உன்னை தெரியாது, உன்னை அறியா பெருமையோனே. சிவனுக்கு ஒன்னு தெரியாது, ஆமா இவர் விஷ்ணு பக்தர் விஷ்ணு சித்தர், இவர் சொல்லிடுறார், நாங்க நம்பணுமான்னு ஒருத்தர் கேட்டார். ஐயோ இதை பெரியாழ்வார் சொன்னார்னு மட்டும் நினைக்காதீங்கோ, பெரியாழ்வார் சத்தியமே பேசி இருக்கிறார், அது ஒரு புறம். எங்களுக்கு தெரியாதுன்னு பரமசிவனே சொல்லியிருக்காரே, அவரே இசைந்திருக்கிறாரே அப்படின்னு பிரமாணம் காட்டுகிறார். கார் செறிந்த கண்டத்தான் எண் கண்ணான் காணான் அவன் வைத்த பண்டைத்தானத்தின் பதி என்ன அவன் எழுந்தருளி இருக்கிற தேசத்தை முற்பட அவர்கள் அறிய மாட்டார்கள் என்னிரே திருமழி செப்பிரான் அருளி செய்தது. பகவானு தெரியாதுங்கிறது இருக்கட்டும், பகவானுடைய பரமபதத்தையே அவர்களுக்கு தெரியாது, அவன் இருப்பிடமே அவர்களுக்கு தெரியாது. இருப்பிடமே தெரியாதுன்னு ஆன பிற்பாடு இருக்கிறவரையா தெரிஞ்சுக்க போறா? இப்போ துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசலாச்சே. முத்த உலகெல்லாம் நீயேயாகி ஸ்வவ்யதிரிக்த சமஸ்த வஸ்துக்களும் பிரகாரமாக தான் பிரகாரியா இருக்கையாலே ஒன்றொழியாதபடி சகல லோகங்களும் நீயேயாய் சர்வம் கல்விதம் பிரம்ம. இவ்வுலகனைத்தும் பிரம்மம்னு சொல்றோம், புருஷ ஏவேதகம் சர்வம், இவ்வுலகனைத்தும் புருஷன்னு சொல்றோம். என்ன கடவதிரே, என்ன பகவான் அவர்தான் அத்தனைக்கும் ஆத்மாவாக இருக்கிறார். இதெல்லாமே பெருமானுக்கு ஷரீரத்தை போலேன்னு பார்க்கிறோம். மூன்றெழுத்தாய முதல்வனே, அதுக்கு மேல பாடுகிறார், முதல்வனா பகவான் இருக்கிறார். அக்ஷரத்ரயாத்மகமான பிரணவத்துக்கு வாச்சியபூதனாக வாச்சியனாய் கொண்டு சர்வகாரண பூதனாய் இருக்கிறவனான பெருமான். மூன்றெழுத்தாய என்கிற சாமானாதிகரண்யம் வாச்சியவாச்சக பாவ சம்பந்த நிபந்தனம் பிரணவந்தான் சப்த பிராதான்யத்தாலே ஜீவபரமாய் அர்த்த பிராதான்யத்தாலே பகவத் பரமாயிரே இருப்பது. பிரணவம் பல அர்த்தங்களை காட்டுகிறது, அது ஜீவனுடைய தன்மையையும் சொல்லுகிறது,
பரமனுடைய தன்மையையும் சொல்லுகிறது. ஓங்காரோ பகவான் விஷ்ணுன்னு ஸ்ரீ விஷ்ணு புராணம் ஓதுகிறது. ஓமித்யேகாட்சரம் பிரம்மவியாஹரன் மாமனுஸ்மரன். ஓம் என்பது ஓர் அக்ஷரம். அது பெருமானை நமக்கு சொல்லுகின்றது, காட்டுகின்றது. அதில் பிரதமாட்சரத்தில் பிரகிருதி அர்த்தமிலே சர்வகாரணத்துவம், அதிலே சர்வகாரணத்துவம் நன்கு ஓதப்பட்டிருக்கிறது. இப்படி நீயே நிர்வாககன் என்று இருப்பாரிடத்தில் யமபட்டரால் வரும் நலிவு வரக்கடவதோ என்று விஷண்ணராகிறார். நீதான் நிர்வாககன் இருக்கிறவன், அவனிடத்துல யமபட்டர்களாலே வரும் நலிவும் உண்டோ அப்படின்னு விஷண்ணராகிறார். அத்தது வாழ்நாள் இவத்திற்கென்றெண்ணி ஜீவிக்கும் காலமெல்லாம் புகட்டிருந்து இவனுக்கு ஆயுசு அற்றதென்றெண்ணி அஞ்சனவந்தமர பத்தலுத்தவத்தைக்கு மேல் ஒரு வேதனை செய்வதற்கு முன்னே பிடிக்கிற பிடியிலே அஞ்சும்படியாக யமபட்டரானவர்கள் வந்து பிடிக்கையிலே ஒருப்பட்டவன்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும். சர்வாதிகனாய் சரணாகத ரக்ஷகனான நீ உனக்கு பரிந்தன்றி உளையன் ஆகாதபடி இருக்கும் என்னை அவர்கள் கையிலே காட்டிக்கூடாதே, ரட்சித்தருள வேண்டும். பெருமானே காக்க வேண்டும். ஆசிரித்தரை ரட்சிப்பதற்காகத்தான் நீ இங்கே கோயிலிலே வந்து சயனித்திருக்கிறாய்ங்கிறத நினைவூட்டுகிறேன். மேலே சொல்றேன் கேளுன்னு பாடுறார். பை அரவினனை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான்முகனை வைய மனுஷரை பொய்யென்றெண்ணி காலனையும் உடனே படைத்தாய். ஐய இனி என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரமனை பள்ளியானே. திருப்பார்க்கடலிலே படுத்துக் கொள்ளுகின்ற பெருமான் ஸ்வஸ்பர்சத்தாலே விகசிதமான பணங்களை உடையனாய். திருப்பார்க்கடலிலே ஸ்வஸ்பர்ஷத்தாலே விகசிதமான பணங்களை உடையனாய் மென்மை குளிர்த்தி நாற்றங்களை பிரகிருதியாக உடைய திருவனந்தாழ்வானாகிற படுக்கை. பெருமானுக்கும் எத்தனை பஞ்சசயனம் அவர்தானே. சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்னால் மறுபடியாம் நீழ்கடலுடன் என்னும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமார்கரவு நிவாச சய்யாசன பாதுகாம்சோபதான வருஷாதபவாரணாதிபிஹி ஷரீரபேதைஹி தவ சேஷதாம் கதைஹி யதோசிதம் சேஷ இதீர்த்தே ஜனைஹின்னு ஆளவந்தார் பாடுறார். அப்ப பாருங்க, பகவானுக்கு எல்லாமாக இருக்கிறவர், படுக்கையாகவும் இருக்கிற அந்த திருவனந்தாழ்வான் உள்ள பல்யோகு செய்தி என்கிறபடியே சம்சாரிகளான ஆத்மாக்களை உஜ்ஜீவிப்பிக்க கீடான பல உபாயங்களையும் திருவுள்ளத்திலே சிந்தித்துக் கொண்டு யோக நிதிரை பண்றார். இந்த ஜனங்களை எல்லாம் எப்படி காப்பாற்றுவது, ஜெகத் ரக்ஷண சிந்தைன்னு சொல்லுவார்கள். அதை பண்ணிக்கொண்டு கண்வளந்தருளான் என்ற பரமசேஷியானவனை தலைவரா இருக்கிறவர் அவர். மூர்த்தி சப்தம் ஐஸ்வர்யத்துக்கும் விக்கிரகத்துக்கும் வாசகமாகையாலே நிறைவாளரா இருக்கார். ஐஸ்வர்யம் எல்லாம் அவரிடத்திலே உண்டு. விக்கிரகத்துக்கும் அவர் திருமேனியை பார்த்தாலே தெரிகிறது, அவர் நிறைவாளருங்கிறது தெரிகிறது. சகல அம்சங்களும் பொருந்தி இருக்க பெற்றவராக விளங்குகின்றார். அப்படிப்பட்டவரான பெருமான் அதையே இந்த இடத்துல சொல்லுகிறார். இவ்விடத்தில் ஐஸ்வர்ய வாச்சகமாய்க்கொண்டு சேஷித்வத்தை சொல்லுகிறது. அவர்தான் தலைவருங்கிறது தெரிகிறது. உபய விபூதி நாதனா இருக்கார், அதை கொண்டே அறுதியிடலாம். இத்தால் இவை அறியாதிருக்க தான் அறிந்ததாக இவத்தினுடைய ரக்ஷணோபாய சிந்தை பண்ணுகை கடியான பிராப்தியை சொல்லுகிறது. இப்படி சிருஷ்டமான ஜகத்துக்கு ரக்ஷணார்த்தமாக வந்து கண்வளந்தருளின வளவன்றிக்கே சிருஷ்டமான அவராலே படைக்கப்பட்டதா இருக்கக்கூடிய இந்த ஜகத்துக்கு ரக்ஷணார்த்தமாக ரட்சிப்பதற்காக வந்து கண் வளர்ந்தருளின வளவன்றிக்கே ஜகத்துக்கு தன்னை முதலிலே சிருஷ்டித்தருளின உபகாரம் தன்னை அருளி செய்கிறார். உய்ய வித்யாதி பகவான் செய்திருக்கிற உபகாரத்தை சொல்றார். கரண கலேபர விதுரராய் போகமோக்ஷ சூன்யராய் அச்சித விசேஷிதராய் கிடக்கிற ஆத்மாக்கள் கரணகலேபரங்களை பெற்று திருவடிகளை ஆசிரயித்து உஜ்ஜீவிக்கை குறுப்பாக லோகத்தை சிருஷ்டிக்கையாலே விருப்பத்தை உடையனாய் வியஷ்டி சிருஷ்டிக்கு கர்த்தாவான சதுர்முகனை திருநாபி கமலத்திலே தோற்றுவித்தவனே. எத்தனை ஆசாசையா எல்லா காரியங்களையும் பண்ணியிருக்காருன்னு வியக்கிறார். ஜகத்ருஷ்டி பண்ணுகிற போதே பூமியில் உண்டான மனுஷியர் நம்முடைய ஆக்ஞாரூபமான சாஸ்திர மரியாதையில் நிற்பார் சிலர் அல்லர் கிருத்திரிமமாய் விபரீத பிரவருத்தராம் அவர்கள் என்று திருவுள்ளம் பத்தி நம்மளெல்லாம் எவ்வளவு நன்னா புரிஞ்சு வச்சிருக்கார், எடை போட்டு வச்சிருக்கார். இந்த மக்கள் அவன் என்ன நம்ம சாஸ்திர மரியாதையெல்லாம் வரம்பு கட்டி வச்சிருக்கோம், அதுலயே இருப்பாளான்னா அதுல ஏதோ ஒரு சிலர் வேணா நிற்கலாம், எல்லாரும் நிற்க மாட்டா. இவாள்லாம் எப்படி இருப்பான்னால் நிற்பார் சிலர் அல்லர் கிருத்திரிமமாய் விபரீத பிரவருத்தராம் அவர்கள் போகாத வழிக்கெல்லாம் போவா. கிருத்தியா கிருத்திய விவேகாந்தம் பரிபிராந்தம் இதஸ்ததான்னு திருக்கச்சி நம்பிகள் பாடுறாரு இல்லையோ. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது தெரிய போறது இல்லை. செய்யக்கூடாதுன்னு இருக்கிறதெல்லாம் நிச்சயமா செய்ய போறோம், செய்யணும்னு இருக்கிறதெல்லாம் நிச்சயமா பண்ண போறது இல்லை. அதுதானே நம்முடைய நிலைமை. அப்படி இருப்பவர்கள் அப்படி அதிப்பிரவருத்தரான தசையில் அதுக்கீடாக சிக்ஷித்தாகிலும் ரட்சிக்க வேண்டும் என்று காலனையும் உடனே சிருஷ்டித்தவனே.
சிக்ஷித்தாகிலும் ரட்சிக்க வேண்டும், தண்டனைகளை கொடுத்தாவது காக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு தான் காலனையும் படைத்திருக்கிறார். பொய்யர் என்கிற வித்தை பொய் என்று குறைத்து கிடக்கிறது. ஐயனே, பரமபந்துவானவனே, ரட்சிக்கை கீழான பிராப்தியை சொல்லுகிறது. அவர்தான் ரட்சித்தாக வேண்டும், ஏன்னா அவர்தான் ஐயனாக இருக்கிறார், பரமபந்துவாக இருக்கிறார். இனி என்னை காக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அரங்கத்தரவணை பள்ளியானே, தன்னெனவில்லை நமந்தமர்கள் சாலக் கொடுமைகள் செய்யான் இருப்பர், மண்ணொடு நீரும் எரியும் காலும் மத்தும் ஆகாசமுமாகி நின்னாய், எண்ணலாம் போதே உன் நாமமெல்லாம் எண்ணினேன், என்னை குறிக்கொண்டென்றும் அண்ணலே நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே அப்படின்னு பாடுகிறார். யமபட்டரானவர்கள் அவர்களுக்கு தயை உண்டான்னா, அவன் நன்னா இருக்கிறவாளுக்கே தயை இருக்கிறது இல்லை, யமபட்டர்களுக்கா இப்ப தயை இருக்க போறது? அவர்கள் மிகவும் கொடிய தண்டங்களை பண்ணா நிற்பர்கள், கொடுமைகளை பண்ணா நிற்பர்கள். பூமியும் ஜலமும் அக்னியும் வாயுவும் ஆகாசமுமாகிற பஞ்சபூதங்களும் காரியரூபமான ஜகத்து தானும் உனக்கு பிரகாரமாக அவத்துக்கு பிரகாரியாய் கொண்டு நின்னவனாய் சர்வசுவாமியாக இருக்கிறவனே, அரங்கத்தரவணை பள்ளியானே, அனுசந்திக்க யோக்கியத்தை உண்டான காலத்திலே உன்னுடைய திருநாமங்களை எல்லாம் எனக்கு தாரகமாகவும் போக்கியமாகவும் அனுசந்தித்தேன். தாரக போஷக போக்கியங்கள் உன் திருநாமங்களை அனுசந்திப்பதே, அதை செய்திருக்கிறேன். பல்லாண்டு பாடுமவனான என்னை தேவரீர் எப்போதும் திருவுள்ளம் பற்றி அருள வேண்டும், நினைவிலே கொள்ள வேண்டும், ரட்சித்தருள வேண்டும்ங்கிற பிரார்த்தனையை இங்கே 6வது பாசுரத்தாலே செய்கிறார். அதுக்கு மேலே செஞ்சொல் மறைப்பொருளாகி நின்ன தேவர்கள் நாயகனே எம்மானே, எஞ்சலில் என்னுடை இன்னமுதே, ஏழுலகமுடையாய் என்னப்பா, வஞ்ச உருவின் நமந்தமர்கள் வலிந்து நலிந்து என்னை பத்தும்போது அஞ்சலமென்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே, அஞ்சலமென்னு அஞ்சாதே கொள் அப்படின்னு நீர்தான் ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பகவானே, உம்மை விட்டால் ரட்சிப்பதற்கு நிச்சயமாக யாரும் நமக்கு கிடையாது. தேவரீர்தான் ரட்சித்தருள வேண்டும், நீர்தான் சுவாமியாக இருக்கிறீர் அப்படிங்கிறத பெருமானுக்கு சொல்லி அவனே ரட்சகன்கிறதை அறுதியிட்டு கண்டிப்பாக ரட்சிக்க வேண்டும்னு கேட்டுக்கொள்ளுகிறார். நானேதும் உன்மாயம் ஒன்றறியேன் நமந்தமரபத்தை நலிந்திட்டு, இந்த ஊனே புகே என்று மோதும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். வானே வானவர் தங்களீஷா, மதுரை பிறந்த மாமாயனே, என்னானாய் நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே. சர்வசக்தனான பெருமான், அவருக்கு எல்லா சக்தியும் உண்டு, அத்தனை சக்திகளும் நிரம்ப பெற்றவராக இருக்கிறார். சர்வசக்தனான உன்னுடைய மாயைகளில் யாதொன்னும் அறிய மாட்டேன், எனக்கு ஏதாவது அதெல்லாம் தெரிய போகுமான்னா ஒன்றுமே தெரியாது. யமபட்டரானவர்கள் வந்து இந்த சரீரத்தோடே நலியத்தக்கதெல்லாம் நலிந்து இந்த உடம்பை கொண்டு, இந்த உடம்புலேயே நம்ம வச்சு எத்தனை சித்திரவதை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுவாளாம். அதை பண்ணிட்டு இல்லை இதுக்கு மேலே இந்த உடம்பு தாங்காது, கொண்டு போய் யாதனா சரீரம், துன்பங்களை அனுபவிப்பதற்கென்றே நரக வேதனைகளை அனுபவிப்பதற்கென்றே கொடுக்கப்படுகின்ற ஒரு சரீரம், அந்த சரீரத்தை கொடுத்துட்டு இதிலே பிரவேசி என்று அடிக்கும் காலத்தில் இதுல போய் புகுந்துக்கோன்னு அடிக்கிறா. அத்தசையில் தேவரீரை அடியேன் ஒரு வகையாலும் ஸ்மரிக்க மாட்டேன். பரமபதத்திலே பொருந்தி வர்த்திக்கிற நித்தியமுக்தர்க்கு தலைவனாய், நித்தியர்கள் ஒருபோதும் கர்மமடியாக இங்கே பிறவாதவர்கள், முக்தர்கள் கர்மமடியாக இங்கே பிறந்திருந்தாலும் பெருமானிடத்திலே சரணாகதியை பண்ணி அவரே கதின்னு தேறி அவரை கிட்டி மீண்டும் இங்கே வருதல்ங்கிற துன்பம் இல்லாதவர்கள். அப்ப அந்த நித்தியமுக்தருக்கு தலைவனாய் ஸ்ரீ மதுரையிலே திருபவதரித்தருளின வடமதுரையிலே பிறந்தவனான ஆச்சரிய சக்தியை உடையவனான பெருமான், அந்த பெருமான் என்ன செய்ய வேண்டும்? என்னை காக்க வேண்டும். பாகன் வசப்பட்டொழுகும் ஆன போல வசீகிருத்தனாய், அழகா சொல்றாரு பாருங்கோ. யானை எப்படி பாகனுக்கு வசப்பட்டிருக்குமோ அப்படி எனக்கு வசப்பட்டிருக்க வேண்டும் பெருமான், சர்வரக்ஷகனான பெருமான் என்னை காக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அதுக்கு மேலே குன்னெடுத்து ஆனிரை காத்த ஆயா, கோனிரை மைத்தவனே எம்மானே, அன்னு முதல் இன்னருதியா ஆதியஞ்சோதி மறந்தறியேன், நன்னும் கொடிய நமந்தமர்கள் நலிந்து வலிந்து என்னை பத்தும்போது அன்னங்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே. பகவான் என்னென்ன செய்திருக்கிறார்? கோவர்தன பர்வதத்தை கொடையா எடுத்துக்கொண்டு பசுக்களின் திரளை காப்பாற்றினவன். மணவாள மாமனிகள் இங்கே வியாக்கியானத்துல சாதிக்கிறார், எல்லாரையும் தான் காப்பாத்தினார். அதனால பசுக்களை காப்பாத்தினது சொல்லணுமான்னா, பசுக்களை காப்பாத்துறதுக்காகத்தான் எல்லாரையும் காப்பாத்தினார். அவருக்கு பிரயோஜனம் பசுக்களை காப்பது என்பது. பசுக்களை காக்கும் போது இடையர்களும் காக்கப்பட்டார்கள், அப்படித்தான் கொள்ள வேண்டும். இடையர்களை காத்தார், அப்போ பசுக்களையும் காப்பாத்தினார்னு சொல்லாதீர்கள். பசுக்களை காப்பாத்துறது தான் முக்கிய பிரயோஜனம். ஏன்னா தன்னை அல்லது இன்னொன்னு அறியாதவைகளான பசுக்கள், அந்த பசுக்களை காப்பாற்ற வேண்டும். கூடவே இடையர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஆயனாய், ஒரு ஆயனாகவே பெருமான் பிறந்தான். பசுநிறை மேய்த்தவனாய்
எனக்கு சுவாமியானவனாய் அரங்கத்தரமனை பள்ளியானே உனக்கு பல்லாண்டு பாடுமவனாக்கி கொண்ட நாள் தொடங்கி இன்றளவாக சர்வகாரணபூதனான உன்னுடைய விலட்சணமான தேஜஸை உடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை ஒரு காலும் மறந்ததில்லை. என்னைக்கு பல்லாண்டு பாட ஆரம்பிச்சேனோ அன்னிலிருந்து இப்ப வரைக்கும் தேவரீரே அடியேன் மறந்தவன் அல்லேன். மிகவும் கொடியவர்களான யமபட்டரானவர்கள் நம்மை ஹிம்சித்து பலாத்கரித்து பிடிக்கும் காலமான அப்போது அத்தசையிலே நீ என்னை காக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே நீர்தான் நம்மை ரட்சிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். நிகமத்திலே இத்திருமொழி கர்த்தாருக்கு பலம் சொல்லி தலை கட்டுகிறார். மாயவனை மதுசூதனனை மாதவனை மறையோர்களேத்தும் ஆயர்களேத்தினை அச்சுதனை அரங்கத்தரமனை பள்ளியானை வேயர் புகழ் வில்லிபுத்தூருமன் விட்டு சித்தன் சொன்ன மாலபத்தும் தூய மனத்தனராகி வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளர் தாமே மாயவனை ஆச்சரிய ரூபகுண சேஷ்டிதங்களை உடையவனை. பகவான்னா ஆச்சரியமா இருப்பார். அவருடைய ரூபம் ஆச்சரியமானது, அவருடைய குணங்கள் அத்தியாச்சரியமானவை, சேஷ்டிதங்கள் சொல்லவே வேண்டாம். அத்தனை ஆச்சரியகரமான செயல்களை செய்கிறவர். இத்தால் விக்கிரக குணமான சௌந்தரிய சௌகுமாரியங்களாலும் ஆத்ம குணமான வாத்சல்ய சௌசீல்ய சௌலபியாதிகளாலும் ஆஸ்ரித ரக்ஷணார்த்தமான மனோகாரி சேஷ்டிதங்களாலும் அனுபவித்தங்களான பிரேமயுக்தர்க்கு அனவரத மங்களாசாசனம் பண்ண வேண்டும்படியான வைலக்ஷண்யத்தை உடையவன் என்கை. அவரை திருமேனி அளவிலே பார்த்தாலும் விட ஒண்ணாதவரா இருக்கார். அவருடைய குணங்களை இட்டு பார்த்தாலும் விட ஒண்ணாதவராக இருக்கார். அவருக்கு என்ன செய்யணும்? பல்லாண்டு பாடணும், மங்களாசாசனம் பண்ணணும். அதுதான் நான் செய்யக்கூடியது. அத்தனை விலட்சணனாக பெருமான் இருக்கிறான். மதுசூதனனை அனுபவிப்பார்க்கு வரும் விரோதிகளை மதுவை நிரசித்தார் போலே, மதுங்கிற அசுரனை நிரசித்தார் போலே அவரை அனுபவிக்கணும்னு எண்ணுகிறவர்களுக்கு என்னென்ன தடைகள் வருமோ அந்த தடைகளை எல்லாம் நிரசித்து கொடுக்கிறார். இத்தால் அனுபவ விரோதியான யமவசியத்தைக்கு அஞ்ச வேண்டாதபடியான விஷயம் என்கை. யமவிட்டர்கள் வந்து பிடிச்சின்னு போயிட்டா அவர் அனுபவம் கிடைக்குமா? கிடைக்காது இல்லையோ? கவலைப்படாதீங்கோ. அந்த தடைகளை அவரே போக்கி கொடுப்பார். பரிஹர மதுசூதன பிரபன்னானு மதுசூதனனை மரணமடைந்தவர்களை விலகிச்சல். மதுசூதனனை எவ்வவர்கள் சரணமடைந்திருக்கிறார்களோ மரணமடையும் காலத்திலே அவர்களிடத்திலே செல்லாதே. ஏன்னா பெருமானிடத்திலே சரணமடைந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று யமன்தானும் நடுங்கும்படியான விஷயமிரே. மாதவனை ஆசிரிதரானவர்களுக்கு உபாய தசையில் புருஷகார பூதையாய் உபேய தசையில் பிராப்பிய பூதையாயிருக்கும் பெரிய பிராட்டியாருக்கு வல்லபனானவனை. தாயாருடைய தன்மை சொல்றார் பாருங்கோ. பெருமானை அடைய நாம முற்படுகின்ற பொழுது அந்த சமயத்திலே புருஷகாரம் பண்ணுகிறவளாக பிராட்டி இருக்கிறாள். அதற்கு மேலே உபேய தசையிலே பிராப்பிய பூத்தையாக இருக்கிறார். கைங்கரியம் பண்றோம்னா பகவானுக்கு மட்டும் பண்ண போறோமா? பிராட்டிக்கு தானே பண்ண போறோம். இருவருமான சேர்த்தியிலே தானே கைங்கரியம். அப்படிப்பட்டவளான பிராட்டி, அந்த பிராட்டிக்கு வல்லபனாக பெருமான் இருக்கிறான். இத்தால் அச்சேர்த்திக்கு என் வருகிறதோ என்று சர்வகாலமும் வடிவாயினின் வலமார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்று மங்களாசாசனம் பண்ண வேண்டும்படி இருக்கும் அவனன்கை. எப்போதும் பல்லாண்டு பாட வேண்டும். மறையோர்களேத்தும் ஆயர்களேத்தினை அபௌருஷேயமாய் நித்திய நிர்தோஷமாய். அபௌருஷேயம் எழுதா கிழவி, நித்திய நிர்தோஷமாய், ஒரு குறையும் சொல்ல முடியாது. என்னாலும் வாழ்ச்சி பெற்றிருக்கிறதான வேதம் பகவத் வைபவ யாதாத்மிய பிரதிபாதகமாயிருந்துள்ள வேதத்தினுடைய தாற்பயத்தை அறிந்திருக்கும் அவர்கள். அந்த வேதத்தினுடைய கருத்து அது நெஞ்சிலே பட்டவர்கள். பரத்வத்திலும் காட்டில் நீர்மையிலே ஈடுபட்டு அனவரதம் ஸ்துதிக்கும்படி ஸ்ரீ நந்தகோபர் திருமகனாய்க் கொண்டு கோபர்க்கெல்லாம் தலைவனாகையால் வந்த மேனாணிப்பை உடையவனை. அத்தனை பெரிய பெருமாள் தான். அவர்தான் நந்தன் வீட்டிலே வந்து எஸ்யாளிந்தே பரம்பிரம்ம நாதஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம்னு வேதாந்த தேசிகன் பாடுவார். கோபால விம்சதியிலே அருளி செய்கிறார். நாதஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம்னு சொல்றாரு இல்லையோ? அப்படி இந்த இடத்திலே நந்தன் வீட்டிலே வந்து பிறந்திருப்பவனாய் அதனாலே வந்த மேனாணிப்பு, அதனாலே மின்றாராம் பெருமாள். மேன்மைக்கு அமரரேறு என்னுமா போலே இரே நீ என்கிற விது. அவருடைய மேன்மையை சொல்லணும்னா அமரரேருன்னு சொல்லணும். அவருடைய நீர்மைய சௌசீல்யத்தை சொல்லணும்னால் ஆயர்களேருன்னு சொல்ல வேண்டும். பெரிய பெருமாளை கிருஷ்ணாவதாரமாகவிரே நம் பூர்வாச்சாரியர்கள் அனுசந்திப்பது. பெரிய பெருமாள் வேறே, கண்ணன் வேறையா? ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். அவர் மோபாயை மோந்து பார்த்தால் அந்த அவர் விடுற கொரட்டையில வெண்ணையினுடைய மொச்சநாத்தம் வருங்கிறாள் இல்லையோ? அதே போல தாமோதரன் நம்பெருமாள் அவருடைய அறையிலே இருக்கிற பீதாம்பரத்தை சற்றே விலக்கி பார்த்தால்
தட்டுண்டு கிடந்தார், அதனாலே ஏற்பட்ட தழும்பை காணலாம்னு சொல்றா. இப்படியெல்லாம் கண்ணனாகவே பெரிய பெருமாளையும் நம்பெருமாளையும் அனுபவித்திருக்கிறார்கள். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை என்னாரிரே திருப்பாணாழ்வார். திருப்பாணாழ்வார் ஸ்பஷ்டமா பாடியிருக்கார். திருப்பவளத்தை மோந்து பார்த்தால் இப்போதும் வெண்ணை மணக்குமாய்த்து கூர்மவ்யாக்ரி நகபரிமிலத் பஞ்சஹேதி யசோதா நத்தா மௌக்தியாபரணம் அதிகம் ந சமாதிம் தினோதி. ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் சாதிக்கிறார். யசோதை பிராட்டி பிள்ளைக்கு பணியாக சாத்தின திருவாபரணம் இப்போதும் பிள்ளைக்கு அணியாக சாத்தி இருக்கக்கூடிய திருவாபரணம். குழந்தைக்கு அச்சுத்தாலி, ஆமைத்தாலி இதெல்லாம் இடைச்சாதிக்கு சேர அந்த குழந்தைக்கு சாற்றி இருப்பள். இதெல்லாம் இப்போதும் பெரிய பெருமாள் திருக்கழுத்திலே கிடக்கிறது என்று கண்டு அனுபவித்தாரிரே பட்டர். பெரிய பெருமாளை பார்த்துட்டு சேவிச்சுட்டு வந்து பட்டர் சாதிச்சாராம், அந்த யசோதை போட்ட திருவாபரணங்களோட பெருமாள் சேவை சாதிக்கிறாரே, படியன் போய் சேவிச்சுட்டு வந்தேன், அதெல்லாம் ஒன்றும் காணுமே, இதெல்லாம் யசோதை போட்ட திருவாபரணம் மாட்டம் தெரியலையே, அச்சுத்தாலி ஆமைத்தாலி எல்லாம் கிடப்பதாக பட்டர் சொல்றாரே, இந்த புலிநகம் எல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் இருக்கானால் பட்டர் கண்களுக்கு திருக்கண்களுக்கு அவைகள் சேவையாகும். நம்முடைய கண்களுக்கு ஊனக்கண்களுக்கு இத்தனை தூரம் பெருமாள் சேவையாகிறதே பெரிய பாக்கிய விசேஷம். அதனாலே அவருடைய திருக்கண்களுக்கு அதெல்லாம் சேவையாகி இருக்கிறது. கண்டு அனுபவித்தாரிரே பட்டர். ஆகையால் இவ்விடத்தில் மறையோர்கள் என்றது. இந்த பாசுரத்திலே மறையோர்கள்னு சொன்னது யாரு தெரியுமா? திருப்பாணாழ்வார் பட்டர் போல்மார் ஆனவர்களை, அச்சுதனை, அச்சுதன் ஆசிரித்தர்களை நழுவ விடாதவன், பச்சமாமலை போல்மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா என்னாரிரே தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அச்சுதான்னு சொன்ன உடனே ஆயிரத்தம் கொழுந்தேன்னு பாடினார் இல்லையோ? அரங்கத்தரவணை பள்ளியானை உகந்தருளின நிலங்கள் எல்லாவற்றிலும் பிரதானமாய் பெரிய பிராட்டியாருக்கு நிருத்தஸ்தானமாகையாலே ரங்கம் என்கிற திருநாமத்தை உடைத்தாயிருக்கிற கோயிலிலே, ஸ்ரீரங்கம் பகவான் ஆனந்தத்தோடு இருக்கிற இடம், அது ஒரு புறம். ஸ்ரீ நர்மரங்கம்னு சொல்லுவார்கள், தாயாருக்கு ரொம்ப பிடித்த இடம். ரங்கம் மேடை, தாயார் ரொம்ப ஆனந்தமாக ஆடுகின்ற மேடை. அந்த கோயிலிலே மென்மை குளிர்த்தி நாற்றங்களை பிரகிருதியாக உடைய திருவனந்தாழ்வானாகிற படுக்கையிலே கீழ்ச்சொன்ன குணங்களெல்லாம் பிரகாசிக்கும்படி பள்ளி கொண்டு அருளுகிறவனை வேயர் புகழ் வில்லிபுத்தூர்மன் விட்டு சித்தன் தாம் திருவவதரித்த குடியிலுள்ளார் எல்லாரும் தம்முடைய வைபவத்தை சொல்லு புகழும்படியாய் இருப்பாராய். ஒருவேளை இப்படி இருக்கலாம், நம்ம குடும்பத்திலே நம்ம யாரும் கொண்டாடி விட மாட்டா அவ்வளவு சீக்கிரம், நம்ம சேர்ந்தவர்கள் நம்ம கொண்டாடி விட போகிறார்களா? ஆனா பெரியாழ்வார் பாருங்கோ, அவரை சேர்ந்தவர்கள் அவரை கொண்டாடும்படியான வைபவம் பெற்றவராக இருக்கிறார். தம்முடைய வைபவத்தை சொல்லி புகழும்படியாய் இருப்பாராய். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நிர்வாகராய் சர்வ வியாபகனான சர்வேஸ்வரனை அறவத்தமிழிப்படியே தம் திருவுள்ளத்திலே வைத்துக் கொண்டு உரகலுரகல்படியே மங்களாசாசனம் பண்ணும் பெரியாழ்வார் சொன்ன மாலைபத்தும் அனுபவத்துக்கும் மங்களாசாசனத்துக்கும் விரோதியானவத்தை போக்கிக் கொள்ளுகைக்காக அருளி செய்த சப்த சந்தர்ப்ப ரூபமான இப்பத்து பாட்டையும் தூயமனத்தனராகி வல்லார். பிராப்பியாந்தரத்திலும் பிராபகாந்தரத்திலும் அன்வயமில்லாமையாலே நிர்தோஷாந்தகரணராய் இவர் அபிமானத்திலே ஒதுங்கி அபியசிக்க வல்லவர்கள். வேற எதையும் ஆசைப்பட்டுடவும் கூடாது, வேற சாதனத்தை பிடித்து கொள்ளவும் கூடாது. பெருமானே சாதனம், பெருமானே சாத்தியம், உபாயோபயங்கள் அவரேன்னு இருக்க வேண்டும். தூயமனத்தனராகி வல்லார். தூமணிவண்ணனுக்கு ஆளர் தாமே, பழிப்பத்த நீலமணி போலே இருக்கிற வடிவழகை உடையவனுக்கு மணிவண்ணன்னு பெருமானை சொல்லுகிறோம். மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு பாடியிருக்கார் என்று சர்வகாலமும் மங்களாசாசனம் பண்ணுமவர்கள் தாங்களாவார். இந்த 10 பாட்டு நன்னா தெரிஞ்சு கொடுத்து இதனுடைய அர்த்த விசேஷங்கள் நெஞ்சிலே பதிந்து விட்டதுனால் அவர்கள் எப்போதும் பகவானுக்கு மங்களாசாசனம் பண்ணுவார்கள். இங்கிருந்த நாளும் பெரிய பெருமாள் திருவடிகளிலே மங்களாசாசனம் பண்ணி கொண்டிருந்து சரீர அவசானத்தில் பரமபதத்திலே போய் நித்தியசூரிகள் திரளிலே புகுந்து சூழ்ந்திருந்தேத்து வரவல்லாண்டு என்கிறபடியே அங்கே எழுந்தருளி இருக்கிற விருப்பை அனுபவித்து கால தத்துவம் உள்ளதனையும் மங்களாசாசனம் பண்ணி கொண்டிருக்க பெறுவர்கள் என்கை அப்படின்னு இந்த இடத்துல வியாக்கியானம். இந்த பதிகத்துக்கு இந்த திருமொழிக்குண்டான வியாக்கியானத்தை மணவாள மாமுனிகள் தலை கட்டி அருளுகிறார். ஆச்சரியமா சொல்றார். இந்த 10 பாசுரங்களை நன்னா சொல்றவா அவர்கள் இங்கேயும் பெரிய பெருமானுக்கு பரிவர்களாக இருந்து பல்லாண்டு பாடுவர்கள். பரமபதத்திலையும் போயிட்டு சூழ்ந்திருந்தேத்துவர்னு நித்திய முக்தர்களாலே தொழப்படுகின்றவனாய் அனுபாவியனாக இருக்கிற பெருமான், அந்த பெருமானை அங்கேயும் அவர்களோட சேர்ந்து நின்று கொண்டு ஏத்த பெறுவர்கள் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். பற்பல அர்த்த விசேஷங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிற ரொம்ப உயர்ந்த பதிகம். ஏன்னா கடைசி காலம் சரமதசைன்னா யாருக்குமே பயம் உண்டு. அந்த சந்தர்ப்பத்திலே என்ன நேருமோ ஏது நேருமோங்கிற அச்சம் அது பெரும்பாலும் எல்லாருக்கும் உண்டு. பகவான் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்ளுகிறார், அவரே ரக்ஷகர். நாம் அவர் அடைவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமா அது அத்தனையும் அவரே செய்கிறாரே. அவரே செய்யும் போது நாம் செய்ய வேண்டுமோ? அப்ப நம்மை பெறுவதற்காகவே அவர் காத்திருக்கிறாருங்கிறத புரிஞ்சுட்டாலே அவர் நம்மை பெற வரும்போது
விலக்காமை தடுக்காமை இருந்துட்டாலே போதும், ரட்சிக்க வரும்போது தடுக்காமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிறாள் இல்லையோ, அந்த நிலைமையிலே நாம் இருக்க வேண்டும். பெரியாழ்வார் பாடின பிரகாரம் மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்திலே காட்டியிருக்கக்கூடிய விசேஷங்களை கருத்திலே கொண்டு அந்த அர்த்த விசேஷங்களை நெஞ்சிலே தேக்கி வைத்துக் கொண்டு அதன்படி ஒழுகுவதற்கு உண்டான வல்லமையை திவ்ய தம்பதிகள் நமக்கு அருள வேண்டும்ங்கிறதையே பிரார்த்தித்துக் கொண்டு மணவாள மாமுனிகளுடைய பொன்னடிகளிலே பிரணாமங்களை சொல்லிக்கொண்டு மேலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்போதும் நம்மாலே கொண்டாடத் தகுந்தவர்கள். மன்னு புகழ் சேர் மணவாள மாமுனிவன் தன்னருளே தஞ்சமென தாம் கொண்ட வேதியர்கள். அந்த வேதியர்கள் எப்போதும் தொழத் தகுந்தவர்கள், அவர்களே நமக்கு நாதர்கள். அந்த நாதர்களுக்கும் நம்முடைய பிரணாமங்களை சொல்லிக்கொண்டு திருவகீந்திரபுரம் மணவாள மாமுனிகள் சந்நிதி நிர்வாககர்கள் அந்த சுவாமிகளுக்கும் அடியனுடைய பிரணாமபூர்வகமான கிருத்தஜதானுசந்தானங்களை தெரிவித்துக் கொண்டு குத்தம் குறைகளை பொறுத்தரளவனுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு அத்தனை பேருக்கும் பெரியஜீயருடைய அனுகிரகம் அது நிரவதிகமாக எப்போதும் கிடைக்கப் பெற வேண்டும்ங்கிறதையே பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் நன்றி சொல்லிக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம்.